சரியா இருக்கு. नमस्कार. श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये. आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார். வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. अखिलात्म गुणावासम अज्ञान तिमिरापहम आश्रितानां सुशरणं वंदे अनंतार्य देशिकं. श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. பற்பலவாரியர் நற்கலைநாட பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவை 30 பாசுரங்களாலே வேதாந்த கருத்துக்களை நமக்கு சொல்ல வந்தது. அதில் இன்றைய தினம் மாரிமலை முழஞ்சில்னு தொடங்குகிற 23ஆம் பாசுரம். நப்பின்னை பிராட்டியையும் தங்களுடன் இணைத்து கொண்டவர்களாய் கோபிகைகள் கண்ணனை எழுப்ப முற்பட்டார்கள், எழுப்பவும் செய்தார்கள். உன்னிடத்திலே பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் அபிமானம் தொலைய பெற்றவர்களாய் எங்கனம் உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே வந்து சங்கம் இருப்பார்களோ, கூட்டம் கூட்டமாக இருப்பார்களோ, அதேபோல நாங்களும் எங்களுடைய அபிமானம் தொலைய பெற்றவர்களாய் முன்னை போற்றி வந்தோம் அப்படின்னு நேற்றைய பாட்டாலே சொன்னார்கள். உடனே பகவான் இவர்களை பார்த்து உங்களுக்கு தேவையாயிருப்பது என்ன என்று கேட்டான். அதற்கு இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், தற்சமயம் நீ பள்ளி அறையிலே கிடக்கிறாய். எங்களை பார்த்து கேட்பது எங்களுக்கு இதமாக இருந்தாலும் கேட்கிற இடம் எங்களுக்கு தோதாகப்படவில்லை. என பள்ளியறை வார்த்தைங்கிறது அது சபையிலே இன்னார் இங்கனம் சொன்னார்னு சொன்னாலும் சொன்னவர் நான் சொன்னேனான்னு கேட்பாராகில் அதற்கு நாம் யாரை சாட்சிக்கு கூப்பிட முடியும்? அதனாலே அது செல்லாது. ஏகாந்தத்தில் சில வார்த்தைகளை நம்முடைய மனைவியினிடத்திலேயே நாம் சொன்னாலும், நேற்றுக்கு சொன்னீரே அதை இன்றைக்கு செய்ய வேண்டும்னு அவர்கள் கேட்கிற போது, நேற்றுக்கு நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால் சபையிலே சொல்ல வேண்டும், பலர் அறிய சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாத்தான் நாம் சாட்சிக்கு ஆட்களை தயார் பண்ணி வைத்திருக்க முடியும்.
நேத்தி சொன்னாரா சொல்லலையா, இப்ப பாருங்கோ சொல்லலேன்னு சொல்றார் அப்படின்னு 4 பேரை கூப்பிட்டு வரத்துக்கு அப்பத்தானே அது சரியாக இருக்கும். அதனால இன்றைய பாட்டாலே எம்பெருமானுடைய நடையழகை வேண்டுகிறார்கள். பகவானே, தேவரையுடைய நடையழகை நமக்கு காட்ட வேண்டும். ரொம்ப ஆச்சரியமாக திருப்பள்ளி அறையில் நின்னும் புறப்பட்டு அந்த பெரிய சபைக்கு நீர் வந்து சேர வேண்டும். அந்த சபையிலே கோப்புடைய சீரிய சிங்காதனம் உண்டு. அந்த சிங்காசனத்திலே வீத்திருந்து எங்கள் கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டும், எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு தலை கட்டி தர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ரொம்ப கம்பீரமான பாசுரம், ரொம்ப அழகான வர்ணனையை இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் செய்கிறாள். அவர் நடந்து வரணும்னு சொல்லிட்டு நிறுத்திவிடலை, எதை போல வரணும் எப்படி வரணுங்கிறதையும் தானே வருணிக்கிறாள். மாரி மலைமுழஞ்சில், மாறினா மழைக்காலம், மாரிக்காலம், மாறினா மழை. மழைக்காலம்னு சொன்னால் 4 மாதங்கள் கடுமையான மழை இருக்குமாம் அந்த காலத்திலே. அந்த 4 மாதங்கள் வெளியிலே செல்லுவதற்கு பாங்கானதாக இராது. அதனால தான் அந்த 4 மாதம் சௌக்கியமாக இருக்கணும்னா மீதி 8 மாதங்களிலே தேவையானவற்றை சேகரித்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டு. ஏன்னா வாசல்ல சேறு சகதியுமாக இருக்கும், சொதன்னு இருக்கும். நாமே சொல்கிறோம் இல்லையா, மழை ரொம்ப அபாரமாக வருஷித்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு வந்துவிடும். ஒருத்தர் சொன்னார், சோம்பேறித்தனம் வந்துடும்னு சொல்கிறது தப்பு, அதிகமாயிடும்னு சொல்லுங்கன்னார். ஏன்னா ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே சோம்பேறிகள். இதில் இன்னும் மழை வேற ஓஹோன்னு பேஞ்சுடுத்துனா எதையும் செய்யறதுக்குன்னு நமக்கு மனசே வராது. துணி காய மாட்டேன் என்கிறது, எங்கே ஒலத்துறதுன்னு தெரியலை. வீட்டுக்குள்ளே சில இடங்களில் ஒழுகவும் செய்யும். வீட்டுக்குள்ளே ஒழுகிறது இருக்கட்டும், வாசலில் வந்த தண்ணி வீட்டுக்குள்ளே புகுவதும் உண்டு. ரொம்ப அபாரமான மழைன்னா கஷ்டப்படுகிறோம். மழை 2 வகைப்படும். அதிவிருஷ்டின்னு ஒன்று சொல்லுவார்கள், அனாவிருஷ்டின்னு சொல்லுவார்கள். அடியோட மழை இல்லைன்னா மழையே இல்லைங்கிற குறை, ஓஹோன்னு பெய்து விட்டதுனால் நிறைய பெய்து விட்டது அப்படிங்கிற குறை. அதனால் 4 மாதம் மழைக்காலம்னா வெளியிலே போக முடியாது. பெரியாழ்வாருடைய சரித்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த ஊர் ராஜா, மதுரையினுடைய ராஜா ஸ்ரீ வல்லபதேவன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அவன் ராத்திரி வேளையிலே நகர சோதனைக்காக போகிறான். கருப்புடுத்து போகை அப்படின்வர்கள் மாறு வேஷத்திலே போகிறான். அப்படி போகிற போது ஒரு வீட்டு வாசல் திண்ணையிலே ஒரு பிராமணன் படுத்திருப்பதை கண்டான். ஆளை பார்த்தா புதுசா தெரியறான், இந்த ஊர்க்காரனாட்டம் தெரியலே அப்படின்னு தெரிந்து கொண்டு நீ யாரப்பான்னு வினவினான். அவன் சொன்னான், நான் தீர்த்தவாசி பிராமணன், நான் இங்கே அங்கே சுத்தின் இருக்கிறவன், ஊரா க்ஷேத்ராடனம் பண்ணுகிறவன் அப்படின்னா. பார்த்தால் படித்தவனைப் போலே தெரிகிறாய், எனக்கு ஏதாவது நன்மை சொல்லு அப்படின்னு கேட்டான். அவன் அழகா சொல்லிட்டான், ராத்திரி சௌக்கியமா சாப்பிட்டுட்டு படுத்துறங்கணும்னு சொன்னா மத்தியானம் நன்னா உழைச்சிருக்கணும். அதே போல மழைக்காலத்துல 4 மாசம் சௌக்கியமா இருக்கணும்னா மீதி 8 மாச காலம் நன்னா உழைக்கணும். அதற்கடுத்தது வயதான மூப்பு காலம். வயசான காலத்துல சௌக்கியமா இருக்கணும்னால் இளமை காலத்தை தக்க வகையிலே பயன்படுத்தி இருக்க வேண்டும். 3ஆச்சா. 4ஆவதா சொன்னா, மறுமையிலே சுகம் வேண்டும் என்னால் இம்மையிலே முயன்றாக வேண்டும். ராஜா ஒன்னொன்னா கணக்கு போடுறான். இப்போ மீதி 3 விஷயம் எனக்கு பிரச்சனை கிடையாது, பெரிய ராஜாவா இருக்கேன், அதனால் நான் இனிமே தான் ஓடி போய் சம்பாதிக்கணும், சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் எல்லாம் இல்லை. ஆனால் 4ஆவதா ஒன்று சொன்னான், அது ரொம்ப தேவையா இருக்கு. மறுமையிலே சுகித்திருக்க வேண்டும்னு சொன்னால் அதற்காக இம்மையிலே முயன்றாக வேண்டும். செல்வ நம்பிங்கிற மந்திரியை போய் பார்த்தான். நீர் சொல்லும் நான் என்ன செய்ய வேண்டும், எதை தெரிந்து கொண்டால் மறுமைக்கு நான் சுகத்தை அனுபவிப்பதற்கு வேண்டியனவத்தை செய்தவனாக ஆவேன் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிடுவேன், ஆனால் நீ என்ன தெரியுமா சொல்லுவே, இது அவருக்கு பிடிச்ச விஷயம் போல் இருக்கு, அதை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நீ நினைச்சுடுவேன், அதனால எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொன்னப்புறம் எல்லாரும் வரவழைக்கப்பட்டார்கள். பெரியாழ்வார் வந்தார், பரதத்துவ நிர்ணயம் செய்தார். அப்ப இந்த இடத்துல கூட பாருங்க, மழைக்காலத்துல சௌக்கியமா இருக்கணும்னா மீதி 8 மாதங்கள் நன்கு உழைக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிராமணனும் ராஜாவிற்கு சொல்லி வைத்திருக்கிறான். இன்னொன்னு சொல்றேன், மழை 2 வகைப்படும். ஒன்னு துக்க மழைங்கிறா, அது துக்க மழை, சம்சாரத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மழை. எத்தனை எத்தனை ஜென்மங்களாக இந்த சம்சாரத்திலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப பெரிய துக்க மழை
அதுதான் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. இதுலேருந்து தப்பிக்கணும்னா இன்னொரு மழை இருக்குன்னா, முதல்ல சொன்னது துன்ப மழை. அவிவேகனாந்த திங்முகே பகுதா சந்தத துக்க வருஷிணின்னு பாடுறார் ஆளவந்தார். அது துக்க வருஷம், துக்கச் சுழலை அப்படின்னு ஆழ்வாரும் பாடுறார். அப்ப இன்னொரு மழை எப்படி இருக்குன்னா, திருக்கச்சிரம்பிகள் தேவப்பெருமாளை பார்த்து சொல்றார், त्वदीक्षण सुधा सिंधु बीचि विक्षेप शीकरैः காருண்ய மாருதானீதைஹி ஷீதலைரபிஷிஞ்சமாம். எம்பெருமானுடைய திருக்கண்ணோக்கமாகிற அந்த அமுத பார்வை, அந்த பார்வை இருக்கே, அது நம்ம மேல விழுந்துடுத்து அப்படின்னால் அந்த அமுத மழையிலே நனைந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதை எல்லாரும் விரும்புவார். துக்கச்சுழலை, துன்பமழை அதை ஒருவரும் விரும்பார். அதே பகவானுடைய அருட்பார்வையாகிற மழைன்னு சொன்னால் அதை விரும்பாதவர் இலர். குரத்தாழ்வானும் பாடினார், ஹஸ்தீஷ தவ திருஷ்டியமிருத விருஷ்டிபிர் ஆபஜேதாகான்னு பாடினார். தேவப்பெருமாளே, எப்போது குளிர நோக்கப் போகிறாய்? அந்த திருஷ்டியமிருத வருஷம், உன்னுடைய பார்வையாகிற அந்த அமுத வருஷம் இருக்கிறதே, அமுத தாரை, அது அப்படியே கொட்டணும், அதில் நான் நனையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கொள்ளுகிறார். அப்ப துக்கச்சுழலைன்னு அது விரும்பாத மழையா இருக்கு. பகவானுடைய அருட்பார்வையாகிற மழைன்னு சொன்னால் அது விரும்பத்தகுந்த மழையாக இருக்கிறது. அப்ப அது வேண்டத்தகுந்த மழை, அதை நினைவிலே கொள்ள வேண்டும். இப்ப மழைக்காலம்னா நாம வெளியில போக முடியாதா போலே காடும் அப்படித்தான் இருக்குமா. நாடு எப்படி இருக்கோ அப்படித்தான் காடும் இருக்கிறது. காட்டு வாழ் விலங்கினங்கள் கூட இங்கும் அங்கும் நகராமல் ஒரே இடத்தை பற்றி கொண்டு இருக்குமாம். இன்றைக்கு இந்த விலங்கினங்களுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் நாம தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கென்று நிறைய அலைவரிசைகள் எல்லாம் உண்டு. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் அப்படிங்கிறா, அனிமல் பிளானட்னு ஒன்று வச்சிருக்கா, டிஸ்கவரி சேனல்னு ஒன்று வச்சிருக்கா. இன்னும் யூடியூபுக்கு போயிட்டீங்களான்னு இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைச்சிடும். காட்டிலே சிங்கம் எப்படி நடந்து கொள்ளுகிறது, மான் எப்படி நடந்து கொள்ளுகிறது, ஒரு காட்டெருமை எப்படி நடந்து கொள்ளுகிறது, எல்லாம் உங்களுக்கு காண்பிச்சுடுவா. ஆண்டாள் காலத்துல அந்த மாதிரியான அலவரிசைகளோ இல்ல கையில இருக்கிற ஒரு அலைபேசியின் துணை கொண்டே யாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு சௌகரியமோ இது எதுவும் கிடையாது. ஆனா காட்டுல நடக்கிற ஒரு விஷயத்தை என்ன அத்தியாச்சரியமாக வர்ணிக்கிறாள்னு பார்க்க வேண்டும். அப்ப எத்தனை ஒரு பரந்த ஒரு அறிவு அவளுக்கு இருந்திருக்குங்கிறதே நாம உணர்வதற்கு இது ஒரு நல் வாய்ப்பு. எப்படின்னு சொல்றேன், மாரிக்காலம், மாரி மலை முழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ. மழைக்காலமா இருக்கு, விலங்குகளால கூட எங்கேயும் வெளியில போக முடியல. மலை முழஞ்சில், அங்க இருக்கிற ஒரு சிம்மம், காட்டுல இருக்கிற ஒரு சிங்கம், அது என்ன பண்றது அப்படின்னால் ஒரு பெரிய மலை, அந்த மலையில ஒரு குகை, அந்த குகையையே பற்றி கொண்டு வசித்து கொண்டு வருகிறது, அங்கேயே வாழ்ந்து வருகிறது. அந்த இடத்தை விட்டு நகர்றதா இல்லை. ஏன்னா வெளியெல்லாம் ஒரே மழையா இருக்கு, சதசதன் இருக்கு, வெளியில போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு இருக்கிறது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தனியா சிங்கமாவே தெரியாதாம். இதுவும் ஒரு பாறை போல் இருக்கு. அதைத்தான் மன்னி கிடந்துறங்கும்னா, நன்கு பொருந்தி ஒரு பாறையை போலவே இருந்துடுகை. சிங்கம்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அது கூட தெரிஞ்சு கொடுத்துனா உங்களுடைய அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அதை போல ஒரு பாறையாட்டமே படுத்துட்டு இருக்கு. மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். படுத்துட்டு இருந்தாலும் சிங்கம் தான், விழிச்சுட்டு இருந்தாலும் சிங்கம் தான். படுத்துட்டு இருக்குங்கிறதுக்காக அது இப்ப தூங்குறது, அதனால நான் பக்கத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அதோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு யாராவது போவாளா? சுவாமி படுத்துட்டு இருக்கும் போதே பயமா இருக்கு, இன்னும் விழிச்சுட்டு இருந்தா கேட்கவே வேண்டாம். அது எப்போ எழுந்துக்குமோ, எப்போ பிராண்டுமோ, எப்போ கொதருமோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் கிட்ட போவே கூடாதுங்கிறோம் இல்லையா? அப்ப சிங்கம் தூங்கிட்டு இருக்கு, சீரிய சிங்கம். ஒரு மாதிரி அலுப்பு சோம்பல் ஒன்னும் பண்றதுக்கு இப்ப இஷ்டம் இல்லை, அப்படியே கிடக்கலாம் போல் இருக்கிறது அப்படின்னு படுத்துட்டு இருக்கு. அறிவுத்து தீ விழித்து. மழைக்காலம் எல்லாம் முடிஞ்சுடுத்து. யாரோ 2 நண்பர்கள் இந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு போயிருக்கா. ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கிறா. ரொம்ப ஆச்சரியமா பைனாக்குலர்லாம் வச்சுட்டு இருக்கா. மொபைல்லையே நல்ல உயர் ரக லென்ஸ், கேமரா லென்ஸ் எல்லாம் இருக்கு. எத்தனை தூரத்துல இருந்தாலும் நான் ஜூம் பண்ணி காட்டுற சௌகரியம் எல்லாம் இருக்கு. ஒருத்தன் இங்கேருந்து எடுத்துட்டே இருந்தான். டே அங்க பாடுறா, பாறை மாதிரியே ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்குடா. நான் கூட பாறைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில சிங்கம் போல் இருக்கு. இன்னும் ஜூம் பண்ணு, அந்த மலையை என்ன ஜூம் பண்ணு, குகையை காட்டு, உள்ளுக்குள்ள இந்த சிங்கத்தை காட்டு அப்படின்னு இன்னொருத்தன் பக்கத்துல சொல்லிட்டே இருக்கான். நன்கு ஜூம் செய்யப்பட்டதா படுத்துட்டு இருக்கு பாரு, மழையெல்லாம் முடிஞ்சதே இன்னும் தெரியல போல் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறவன் பக்கத்துல இருக்கிற நண்பன் சொன்னா, வேணா யாராவது போய் எழுப்பி வேணா விட்டுட்டு வரலாம்,
மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, எதுக்காக படுத்துட்டு இருக்கேன், நீ இறை தேடி போக வேண்டாவோ, புறப்படு அப்படின்னு சொன்னா நன்னா இருக்குவேன்னா. அப்படியே திரும்பி பார்த்தான். நீ வேணா போய் சொல்லிட்டு வாயேன்னா. நீ வேணா போய் சொல்லிட்டு வா, யாரும் வேண்டான்னு சொல்லலை, போய் எழுப்பிட்டு வான்னா. சிங்கம் என்ன தெரியுமா சொல்லும், நான் இறை தேடி போக வேண்டிய நிர்பந்தமே இல்லை, இறை என்னை தேடி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிடாதா. ஒரே போடு முடிச்சுடும் அவன் கதையே. அப்போ மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அறிவுத்து. ஆண்டாள் அழகா சொன்னா, சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நீ எழுந்துருன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது தானாக உணர்ந்து கொள்ளும். ஒரு நேரம் ஆயிடுத்து போல் இருக்கு, எழுந்து கொள்ளலாம் அப்படின்னு புரிந்து கொண்டு தானாக உணர்ந்து கொள்ளும். அப்போ ஒரு கர்ஜனை தான் பண்ணுமாம் பாருங்கோ. அந்த காட்டுக்கே ஒரு அறிவிப்பை செய்து விடுமாம். நான் எழுந்தாயிற்று, அவாவா இடத்துல அவாவா முடிஞ்சா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கோ, நான் புறப்பட்டு வந்துட்டேன்னா என்னிடமிருந்து ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. சிங்கம் சொல்றது, இந்த தெரியாத்தனமா பின்னாடியா போய் மிரட்டுறது அதட்டுறது இந்த வேலையெல்லாம் கிடையாது. நான் கிளம்பறச்சேவே கர்ஜிச்சுட்டு கிளம்புறேன். இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இங்க போய் தான் வேட்டையாடுறா போல ஆண்டாள் பாடவே இல்லை. ஏன்னா அந்த உளை மயிர்னு சொல்லுவார்கள், பிடரி மயிர் அப்படின்றோம் இல்லையா, அந்த முடி சிங்கத்துக்கு தான் இருக்கும், ஆண் சிங்கத்துக்கு இருக்கும், பெண் சிங்கத்துக்கு இருக்காது. இதை முதல்ல நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றான்னா, வேட்டையாட போறதே பெண் சிங்கம் தான், இந்த ஆண் சிங்கம் வேட்டையாட போகாது, பெண் சிங்கம் போய் அடிச்சு எடுத்து கொண்டு வந்து போட்டதுன்னு சொன்னால் அதை சுவைத்து மகிழும், சாப்பிட்டுட்டு அடுத்த தடவை நீயே போய் கொண்டு வான்னு சொல்லிட்டு படுத்துடும். இது ஆண் சிங்கத்தினுடைய வேலைங்கிறார். அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணா, மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்படும்னு சொன்னாலே தவிர அது போய் அடிக்க போறதுன்னு பாடவே இல்லை. அப்ப அது அடிக்க போறது இல்லை, அது போறதே அடிக்க வரா போலத்தான் இருக்கும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுத்து தீவிழித்து ஒரு கர்ஜனையை பண்றது, அந்த முன்னங்கால்களை அப்படியே சற்றே வளைத்து பின்னங்கால்களை பின்னுக்கு கொடுத்து ஒரு சோம்பலை முறிக்கும் இல்லையோ, அதுக்கு மேல தலையை அப்படி சிலுப்பி கொள்ளுமாம். அது என்ன போட்டு அந்த கேசத்தை பராமரிக்கிறதோ தெரியல, எல்லாம் பட்டு மாதிரி அப்படியே சில்க் மாதிரி இருக்குன்றாள் இல்லையோ, அத்தனையும் அது அப்படியே அது அப்படி தலையை அப்படியே அசைச்சதுன்னு சொன்னா அந்த பிடரி மயிர் அப்படியே குலுங்குகிறது. மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. ரொம்ப அழகா அந்த ரெண்டு விஷயங்களை சேர்த்தா பாருங்கோ. பெருமானே, அதை போல நீ புறப்பட வேண்டும். ஏன்னா நீதானே நரசிம்மனாக திருபவதரித்தவன், பிரகலாதன் பொருட்டு நரசிம்மனாக திருபவதரித்து ஹிரண்யனை முடித்தவன். அதனாலே ஒரு சிம்மத்தை போல வருதுங்கிறது உனக்கு ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது. நீ என்ன வெறும் சிம்மத்தை போன்றவனா? சிம்மத்துக்கிட்ட சிம்மத்தினுடைய லட்சணங்கள் தான் உண்டு. புரியுறதா உங்களுக்கு? சிங்கம்னு எடுத்துட்டா சிங்கத்துக்கிட்ட சிங்கத்தினுடைய இலக்கணங்கள் தான் உண்டு. வேற ஏதாவது இலக்கணத்தை அதுங்கிட்ட பார்க்க முடியுமா? சிம்மமே நீ பூவை போல இருப்பியான்னா அத்தனை மென்மையெல்லாம் அதங்கிட்ட கிடையாது. அது ரொம்ப ஒரு கொடூரமாக தான் இருக்கும். சிம்மம்ங்கிறது அது மென்மையானதானது கிடையாது, வன்மமிக்க ஒரு மிருகம். நமக்கே தெரியும். இப்ப பூ ஒன்று எடுத்துக்கோங்க, காயாம் பூ மலர்பிறங்கல் அன்னமால் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். காயா மலர் வண்ணன்னு பாசுரம் இருக்கு. அதைத்தான் ஆண்டாளும் இந்த இடத்துல பூவை பூவண்ணாங்கிறார். அந்த பூவை எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த பூவினிடத்திலே மென்மை இருக்கிறது, அதனுடைய நிறம் பகவானிடத்திலே உண்டு. ஏன்னா காயா மலர் வண்ணன். இங்க ஆண்டாள் என்ன சொல்ல வரா, நான் பூக்கிட்ட போனேன், சிங்கத்தினுடைய வன்மை உன்னிடத்திலே உண்டா, சிங்கத்தினுடைய தன்மைகள் உன்னிடத்திலே உண்டான்னா நான் பூ மென்மையாத்தான் இருப்பேன், முடிஞ்சா வாசனையை கொடுப்பேன், அவ்வளவுதான் என் வேலைங்கிறது பூ. சிங்கத்துக்கிட்ட போனேன், நீ மென்மைனா எனக்கு மென்மைக்கும் ரொம்ப தூரம், இந்த நல்ல வேலை நீ தள்ளி இருந்து கேட்ட, பக்கத்துல இருந்து கேட்டு இருந்தியானா உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் மென்மையா வன்மையா, நீயே புரிஞ்சுட்டு இருப்பேன்னு எடுத்து. ஆனா பகவான் எப்படி இருக்காருன்னா அவர் மென்மையானவராகவும் இருக்கார், அதே சமயத்துல சிங்கத்தினுடைய தன்மைகளும் அவரிடத்திலே உண்டு. பூவை போலவும் இருக்கார், சிம்மத்தை போலவும் இருக்கார். மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன்னுடைய பள்ளி அறையிலிருந்து முதலிலே எழுந்து கொள்ள வேண்டும், அங்கிருந்து புறப்பட்டு நடந்து வர வேண்டும், உன்னுடைய நடையழகை சேவிக்க வேண்டும்னுட்டு தான் நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். சஹஸ்ரநாமத்துல கூட சதுர்கதின்னு சொல்றோம் பாருங்க, பெருமானுடைய விசேஷமான கதி சொல்லப்படுகிறது. கதினா நடைன்னு அர்த்தம். ராமனை பத்தி கம்பர் சொல்லும் போது நடையில் நின்னுயர் நாயகன் நாரணன் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறார். நடைனா ரெண்டு அர்த்தம் சொல்றார். ராமன் நடக்கும் போது அத்தனை அழகா இருப்பார், இது ஒன்று. நடைனா நடத்தேன்னு அர்த்தம். ராமனுடைய நடத்தை அத்தனை அழகாக இருக்கும், அது ஒரு அர்த்தம். பகவான் நடக்கிறார்னு சொன்னால் சுமித்ரா தேவி லக்ஷ்மணனுக்கு அதைத்தானு சொன்னான், நீ நடையழக மட்டும் பார்க்காதேன்னா. கைங்கரியத்துக்கு போறையா, ஒழுங்கா கைங்கரியத்தை பண்ணிடு, அவர் என்னமா நடக்கிறார்னு பார்த்துட்டாயானால் என்னமா ஆகும்னு கேட்டான் லக்ஷ்மணன். ஒன்றும் ஆகாது, நீ மோகித்து போய் ஒரே இடத்துல வாய் பொழந்து நின்றுட்டு இருப்ப, அவர் 14 வருஷங்கள் முடிச்சுட்டே வந்துடுவார்.
கூட போய் பிரயோஜனமே இல்லையே. அப்போ நடையழகை பாராதே. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றா. பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம், அந்த அழகு இருக்கிறதே, அது கூட எப்படிப்பட்டதுனால் கைங்கரியத்துக்கு விரோதினா. நாம பண்ணுகிற தொண்டு, அந்த தொண்டிற்கு பெருமானுடைய அழகே விரோதியாகும். நாம எல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், கோயிலுக்கு போயிருந்தேன், பெருமாளை சேவிச்சேன், என்னமா ஜொலிக்கிறார், என்னமா அழகா இருக்கார், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. இதை சொல்றச்சே நாம் என்ன நினைச்சுப்போம், நம்ம ஏதோ பெரிய பக்தர்களா நினைச்சுப்போம். ஆனா ரொம்ப அழகா நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். இப்படி அவனுடைய அழக ரசிச்சென்றிருந்தாலாம் நீ பக்தனோ பக்தையோ ஆக மாட்டாய். தொண்டுகள் செய்தால்தான் நீ பக்தனாகவே கருதப்படுவாய். தொண்டுகள் செய்யணும்னா அழகிலே கண் வைக்கவே கூடாது. அழகுல கண் வைச்சுட்டா அதுல மோகித்து போயிடுவோம், தொண்டுகள் செய்ய முடியாது. இப்போ பகவானை தரிசிக்கிறவர்கள், அவனுடைய அழகை போத்துகிறவர்கள், அவர்கள் எல்லாம் இருப்பவர்களாக சொல்லப்படுகிறார்களா அப்படின்னால், அழக போத்தரவாள்லாம் இருக்கிறவான்னு சொல்லலை, கைங்கரியம் பண்றவா தான் இருக்கிறவர்களாகவே மதிக்கப்படுவார்கள். கைங்கரியம் பண்ணலைன்னா ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது சுவாமி. ஆமா கிடையாது. ஆனா பக்தி பஜனை அதுக்கு மேல கைங்கரியம் ஒண்ணுமே பண்ணலையே, அப்ப இருந்தும் இல்லாதவான்னு அர்த்தம். இப்ப சில பேர் கேட்போம், பசங்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, இருக்கா அப்படின்னு ஒரு இழுத்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல ஒன்றும் கேட்காதீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் சொல்றா போல ஒன்றும் விசேஷமா இல்லை அப்படின்னு அர்த்தம். நமக்கு அப்பதான் ஒரு ஆசை வரும். இல்லை மேல இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா, ஏன்னா ஆரம்பமே ரொம்ப ஓஹோன்னு இருக்கு. அவா தரப்புலேருந்து பார்த்தா ஆரம்பம் ஒன்றும் ஓஹோன்னு இல்லை, சொல்றதுக்கே விருப்பப்படலேன்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப இதில் சுவையா இருக்கும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைன்னா அது நமக்கு அலாதியான இன்பம். நாம உடனே என்ன பண்ணுவோம், ஆரம்பமே ரொம்ப இருக்கான்னு இழுத்துருக்கான்னா இந்த பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடுறது போல் இருக்கு, அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காளா அப்படின்னா, போனாத்தான் தேவையில்லையே அப்படின்னு ஒரு பதில் வரும். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டோம்னா, எதிர்க்க சில பேர் சுதாரிச்சு விடுவா, ரொம்ப அழகா சொல்லுவா, அதெல்லாம் எதுக்கு விடுங்க, நானே ஏதோ நிம்மதிக்காக இங்க வந்திருக்கேன், இங்க வந்த அப்புறம் திருப்பி அதையே பேசிட்டு இருந்தா அங்க எப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா அப்படியே வாய் மூடின்றுவா. ஒரே கேள்வி தான் கேட்கணும், அங்க எப்படின்னு கேட்டுவிட்டா போறோம், அடுத்த கணம் வாய் மூடின்றா. ஏன்னா அதை விட மோசமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதான் ஒரு நாள் இங்க சொன்னேன்னு தெரியல, உலகத்திலே பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, இங்க யாரும் சௌக்கியமாவே இல்லைங்கிறது நமக்கு பெரிய ஆறுதல். நாம மட்டும்தான் சௌக்கியமா இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கவே வேண்டாம். இங்க யாருமே சௌக்கியமா இல்லைன்னா ஒருத்தர் அப்பாடான்னார், கரண்ட் போயிடுத்துனா வாசல்ல வந்து பக்கத்து வீட்டை பாக்குறோம், எதிர்த்த தெருவை பாக்குறோமா இல்லையா, முதல் வேலை அதைத்தான் பண்ணும். அங்க இருந்துடுத்து போச்சு, அவ்வளவுதான். ஐயோ அங்க எரியறது இங்க எரியலி. ஒருத்தர் சொன்னார், அங்க எரியறது இங்கேயும் எரியறதுன்னார். ஒன்றும் கவலையே இல்லை, இங்கேயும் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. என்ன அங்க விளக்கு எரியறது, இங்க வயிறு எரியறது, விளக்குலயும் வாதா இருக்கு வயிறுலயும் வாதா இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. அங்க எரியறது இங்க எரியலையேன்னு அப்படியே தவிச்சு போடுறோம் இல்லையா. இது இயல்பு. ஒருத்தர் ஒரு வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, ஆறுதலா இருக்கும்னா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு அவர்கள் கைகளை பிடித்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் துடைக்கிற அளவுக்கு அத்தனை பக்குவப்பட்டவர்களா இருந்தா யார் கதையையும் நாம கேட்கலாம். வெறுமை தெரிந்து கொண்டு அவளும் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுட்டு அதுல சுகப்படுறதுக்குன்னு கதை கேட்கறதுன்னு இருக்கு பாருங்க, அது பண்றவா நிறைய பேர் இருக்கா. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை செய்வதாலே யாதொரு நன்மையும் நமக்கு நிச்சயமாக விளையப் போவது கிடையாது. எல்லாருக்கும் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமங்களை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப என்னன்னு கேட்டுட்டா ஒரு இழுத்துட்டான்னா அதுக்கு மேல கேட்காத, ஒன்னும் சொல்றா போல இல்லைங்கிறது தானே அர்த்தமாக கிடைக்கிறது. ஒன்னும் சொல்லிக் கொள்கிறா போலே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன், பகவானிடத்திலே போகிறோம், கைங்கரியங்களை நாம பண்ணினாத்தான் இருக்கிறவர்களாகவே நாம் கருதப்படுவோம், மதிக்கப்படுவோம். இல்லைன்னா ஏதோ இருக்கா, இந்த கதை பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுவோம். இருந்துட்டு இருக்கா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப தொண்டுகள் செய்ய வேண்டும். அழகிலே கண் வைத்து விட்டோம்னு சொன்னால் தொண்டுகளை செய்ய முடியாது. இருந்தாலும் நடையழகு ரொம்ப விஸ்வ பிரசித்தமாச்சே சுவாமி. ஸ்ரீரங்கநாதனுடைய நடையழகுன்னு சொன்னால் அதை மறக்க முடியுமா? அது சேவிக்கிறதுக்குன்னு தானே கூட்டம் போயிட்டே இருக்குன்னால், திருவரங்கம்னு சொன்னாலே நடையழகு ரொம்ப ரொம்ப பிரசித்தம். ராமன் அத்தனை ஆச்சரியமா நடக்கிறார்னா யார்கிட்டேந்து கத்துண்டார், எவரை பூசிக்கின்றாரோ அவரிடமிருந்து பெற்ற வரம்னு தான் சொல்ல வேண்டும். திருவரங்கநாதனை ராமன் பூசித்து வந்தான். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு சொல்லுவார்கள். தன்னுடைய பத்னியான சீதாதேவியோடும் கூட ராமனே திருவரங்கநாதனை பூசித்திருக்கிறார். அந்த விமானத்தோடும் கூட ராமனே பூசித்திருக்கிறான்ங்கிறது சரித்திரம். அப்ப ராமனாலே தொழப்பட்டவனான ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுடைய நடையழகு இருக்கு பாருங்க, அது ராமனுக்கு ரங்கநாதனாலே பிரசாதிக்கப்பட்டதுன்னு சொல்ல வேண்டும். அவர் நடையழகு அப்படியே இவருக்கும் வந்திருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். அதனால ஸ்ரீரங்கம்னாலே நடை ரொம்ப விசேஷம். திருமலைன்னு சொன்னால் குடை ரொம்ப விசேஷம், வடை ரொம்ப விசேஷம், லட்டு ரொம்ப புதுசு, வடை தான் பழசு. திருமலைனாலே வடை தான் விசேஷம். அதுக்கு மேல காஞ்சி தேவ பெருமாள் ரெண்டு விசேஷம், குடை கொடை ரெண்டுமே விசேஷம்.
சாதாரணமாக குடைய கூட நம்ம மழை வரா போல இருக்கு கொடை கொண்டு வான்னு தான் கேட்போம். சொல்றச்சே குடை கொண்டு வாருங்கள் அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டா. கொடை கொண்டு வாங்குறோம். ஆனால் கொடைங்கிற தமிழ் சொல்லுக்கு அர்த்தமே வேறையோ இல்லையோ, வள்ளன்மை, அதைத்தான் கொடைன்னு சொல்றோம். குடைன்னு சொன்னா பிடிச்சுக்கிறது, மழையிலிருந்து வெயிலிருந்து இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள ஒரு உபகரணம். அப்ப குடை கொடை ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹൃதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியேன்னு குரத்தாழ்வான் பாடுகிறார். வரந்தரு மாமணிவண்ணன் என்று திருமங்கை ஆழ்வார் பாடுறார். பேரருளாளன் பாடுறார். எத்தனை ஆச்சரியமான திருநாமங்கள்லாம் கொடுத்திருக்கா பெருமாளுக்கு. அப்ப எல்லா வரங்களையும் கேட்பதற்கு முன்னமேயே, கேட்கணும்னு நமக்கு தோன்றாத காலத்திலேயே நமக்கு தந்து உதவுபவன் தேவப்பெருமாள். அப்ப கொடையும் அவரிடத்திலே தான் உண்டு. பெரிய கொடையாளி. எத்தனை செய்தாலும் அவருக்கு ஒரு வெட்கம் இருந்துட்டே இருக்குமா. எத்தனை வாழ்ந்தாலும் நமக்கு வெட்கமே கிடையாது. அவருக்கு எத்தனை கொடுத்தாலும் அவருக்கு வெட்கம் இருந்துட்டே இருக்குமா. என்ன வெட்கம் அப்படின்னா, இன்னும் ஒண்ணுமே செய்யலையே, இவன் பக்திக்கு தகுதியாக இதுகாரும் ஏதும் செய்யாமல் போய்விட்டோமே, உன் அடியார்க்கு என் செய்வனே இருத்தி நீன்னர் ஆழ்வார். அவரை பார்த்தா எப்பயும் அதை தான் யோசனை பண்ணிட்டு இருப்பாராம். இன்னும் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு. இங்க ஒருத்தர் சொன்னார், நானும் அப்படித்தான் சுவாமி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னார். எப்படி இருந்துட்டு இருக்கு, இன்னும் என்ன பண்ணலாம் அவனை அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5-6 பேர் மனசுல வச்சுட்டு இருக்கேன் சுவாமி, சும்மா விடவே கூடாது, என்ன பண்ணலான்னு நானும் யோசனை பண்ணிட்டே இருக்கேன்னா. ஐயோ, நீர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது வேற, அவர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது வேற. இப்ப சொல்றச்சேவே அந்த மாறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையோ. என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேங்கிறது ஒரு வகை, இன்னும் என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கேங்கிறது ஒரு வகை. அது ரெண்டாவது அவர் பண்ணிட்டு இருக்கார், இவர் முதலாவதுல தீவிரமா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப பக்தர்களுக்கு எத்தனை கொடுத்தாலும் அவருக்கு ஒரு லஜ்ஜை இருந்துட்டே இருக்கான், போறலையே இன்னும் கொடுக்கணுமேனுட்டு. அப்ப கொடையும் அவரிடத்துல உண்டு. குடை 16 ஷான் குடை, 18 ஷான் குடை, சில சமயங்களில் 22 24ங்கிறா. அதெல்லாம் கூட ஏதோ ஓரிரு நாள்கள் எடுத்துட்டு வரா. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை அந்த கைங்கரியத்தை, கொடை போடுற கைங்கரியத்தை பகவானுக்கு பண்ண வேண்டியிருக்கு. அதே 16 18ன்னா அந்த லாகமா எங்கேயும் பார்க்க முடியாது. அத்தனை ஆச்சரியமா பெருமானுக்கு அந்த கைங்கரியத்தை செய்கிறார்கள். அதை குலுக்கல்னு வேற சொல்லுவா. பிரம்மோற்சவத்துல பகவான் ஏறி வாகனத்தின் மேலே ஏறி அமர்ந்து விட்டார்னு சொன்னால் அங்கிருந்து புறப்படுகிறார். அப்போ ஒரு கூட்டம் போய் அங்கேயே போய் பகவானை சேவிப்பர்கள். ஏன்னா குலுக்கல்னு உண்டு. அந்த கோடிக்காரர்கள், எழுந்தருள பண்ணுகிறவர்கள் உற்சாக மிகுதியினாலே அந்த நாற்புறமும் அந்த தண்டுகளை பிடிச்சுட்டு இருக்காள் இல்லையோ, அப்படியே பெருமான அந்த அர்ச்சகர்கள்லாம் மேல இருப்பா. பெருமாள் வாகனமே பெரிய வாகனம், அதுக்கு மேல பகவான் எழுந்தருளி இருப்பர். கொஞ்சம் குலுக்கிட்டு தான் தோள்களிலே வைத்து கொண்டு அந்த கூட்டத்தின் இடையிலே அவர்கள் ஊர்ந்து வருவதை நாம பார்த்தோம்னு சொன்னால் பகவான் சாட்சாத்து அவரே நடந்து வருகிறார்னு தான் அந்த நிகழ்ச்சியை நாம் வருணிக்கவே வேண்டும். அப்படி வந்து நிற்பார். அதுக்கு மேல 16 கால் மண்டபம் தாண்டியாச்சுன்னா அங்க கொடை போடுறதுன்னு ரொம்ப விசேஷம். அங்கே ஒரு பெரும் கூட்டம் வரதனை வரவேற்பதற்கு தயாராக நிற்கும். அங்க நல்லா கொடையை போட்டுட்டு அங்க ஒரு குலுக்கலை குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நேர கச்சவேஸ்வரர் கோயில் வாசல்ல போய் நிற்பார். அங்கதான் திவ்ய பிரபந்த கோஷ்டி திரும்பவும் தொடங்க பெறும். கருட சேவை அன்னைக்கு பெருமாள் அங்க வர வேலைன்னு சொன்னா சுமார 10-11 மணிக்கு தான் வருவார். அப்படி அங்கே வரும்போது அந்த இடத்துல கொடை புதுசாக போடப்பட்டு திரும்பவும் ஒரு குலுக்கல்னு உண்டு. அப்ப கொடையழக தரிசிக்கணும்னா காஞ்சிபுரத்துக்குத்தான் போகணும். கொடையழகு எப்போதும் அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார், வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். இப்ப திருவரங்கம்னா நடைன்னு சொன்னேன், திருமலைனா வடையாச்சு, காஞ்சிபுரம்னா குடையாச்சு, மேலே திருநாராயணபுரம் முடி அழகுன்னுவா. வைரமுடி உற்சவம் பங்குனி மாசத்திலே பகவானுடைய உயர்ந்ததான பிரம்மோற்சவத்திலே 4ஆம் திருநாள் ரொம்ப ஆச்சரியமா ராத்திரி அந்த கிரீட்ட தாரண உற்சவம் அப்படின்னு அதற்கு பெயர் சொல்லுவார்கள். அது எங்கேயோ திருப்பார்கடல்ல பகவான் அதை சாத்திட்டு இருந்தார். அதை விரோச்சனன்கிறவன் களவாடி கொண்டு சென்று விட்டான். கருடனை அனுப்பிச்சார், நீ தான் போய் தேடி கண்டுபிடிச்சுன்னு வரணும், போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார். கருடன் வந்தார், ஒரு இடத்துல இருந்து அதை கண்டுபிடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கீழே வந்திருக்கோம், இந்த திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு போலாமேன்னு ஆசை கொண்டார். ஆங்காங்கே இருக்கிற திவ்ய தேச எம்பெருமான்களுக்கெல்லாம் அதை அணிவித்து அழகு பார்த்தார். யாருக்கும் சூட்டாரா போலவே அவருக்கு தெரியல. அப்பத்தான் செல்வப்பிள்ளை திருநாராயணபுரத்து பெருமாள், அந்த பெருமாளுக்கு செல்வப்பிள்ளைக்கு எதிராஜ சம்பத்குமாரன், பின்னாள்ல தான் அவருக்கு எதிராஜ சம்பத்குமாரன்னு திருநாமம். முதல்ல என்ன பேருன்னா ராமப்பிரியன்னு பேரு அந்த பெருமாளுக்கு. ராமனுக்கு பிரியனான பெருமாள். ராமனுக்கு எங்கனம் அவர் பிரியர் அப்படின்னால் ரங்கநாதனைத்தானே ராமன் பூசித்தார். இந்த மைசூருக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் அவர் ராமனுக்கு எங்கனம் வேண்டப்பட்டவர் ஆனார்னால் ரங்கநாதனே ராமன் என்ன பண்ணிவிட்டார், விபீஷணன் கையில கொடுத்துட்டார். விபீஷணா நீ எழுந்தருள பண்ணி கொண்டு போ அப்படின்னு கொடுத்துட்டார். ஆனா பகவான் என்ன ஆசைப்பட்டார், அவர் இங்கேயே திருவரங்கத்திலேயே தங்கி நமக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும்ங்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது. இங்கேயே தங்கிவிட்டார். கடைசியில ராமனுக்கும் இல்லை விபீஷணனுக்கும் இல்லை, நமக்கு நாய் போச்சு.
ரங்கநாதன் நமக்குன்னு ஆகிவிட்டார், நம்ம கிட்ட வந்துட்டார். ராமன் அப்படியே இருந்துட்டு இருந்தார். பிரம்மா வந்தார். பரப்பா, நீ திருவாராதனம் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்த, நீ ராமனை தூக்கி விபீஷணன் கிட்ட கொடுத்த, அதாவது ரங்கநாதனை விபீஷணன் இடத்துல கொடுத்தாய், அவர் அங்கேயே இருந்துடுறேன் திருவரங்கத்துல இருந்துட்டார், லங்கைக்கும் போல. அங்க என்ன விசேஷமா திருவாராதனம் பூஜை எல்லாம் நடக்கிறது, அதுல ஒன்றும் குறைவில்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீ திருவாராதனம் பண்றதுக்கு எந்த திருமேனியும் இல்லாமல் இருக்கிறாய், உனக்குன்னு ஒரு விக்கிரகம் வேண்டாமா, உனக்குன்னு ஒரு மூர்த்தி வேண்டாமான்னா, சரி என்ன செய்யட்டும், இன்னொரு மூர்த்தி தரேன் அப்படின்னு பிரம்மா இப்ப மைசூர் மேலக்கோட்டையில எந்த வைரமுடி உற்சவம் கண்டருளுகிற பகவான் இருக்காரே, அந்த பகவானை பிரம்மா ராமபிரானுக்கு திரும்பவும் நல்கினார். அந்த விக்கிரகம் ராமனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால ராமப்பிரியன் அதுதான் பேராக இருந்தது. ராமன் பூஜித்து வருகிறான், கூடவே தம்பிமார்களும் பூஜித்து வருகிறார்கள். கடைசியில் என்னாச்சு, லவன் குஷன் 2 பசங்களும் இல்லையோ, அதுல குஷனுக்கு கனகமாலினின்னு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு. யது வம்சத்திலிருந்து இந்த பக்கத்திலிருந்து அவள் சூரிய வம்சத்திற்கு, அதாவது இந்த பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு அவள் ராமனுடைய பெண் பிள்ளை சூரிய வம்சத்திலிருந்து யது வம்சத்திற்கு சந்திர வம்சத்திற்கு அவள் வருகிறாள். திருமணமாகி அந்த பக்கம் போறாள். அந்த குலத்திலே தான் பலராமனும் கண்ணனும் பிறந்தார்கள். அவ போகிறச்சு என்ன சொன்னான்னா, அப்பா நிறைய சீதனெல்லாம் கொடுத்தார். சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்துக்கு பெண்ணை கொடுத்தாச்சு. குஷனுடைய பெண் பிள்ளை திருமணமாகி போகிறாள். நிறைய சீதனம் எல்லாம் தரப்பட்டது. அவ சொன்னா, எல்லாம் கொடுத்தீங்கோ அப்பா, நான் அவனு கேட்டா தருவியான்னு கேட்டா தன் தகப்பனாரை பார்த்து என்ன வேணும்னு அவர், இந்த பெருமாளையும் கொடுத்தா நான் எழுந்துருளை பண்ணி கொண்டு போவேன், எங்க ஆத்துக்காரர்கிட்ட விசாரிச்சுட்டேன், பூஜை எல்லாம் பண்றேன், கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கார். அதனால வாங்கிட்டு போறதுக்கு எனக்கு இஷ்டமா இருக்கு, தருவீரா கேட்கறது அருமை மகள், மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சரி, இந்த குலத்திலிருந்து அந்த குலத்துக்கு போகணும்னு அவனுடைய அபிப்பிராயம், நீ போனா போல அவனும் போகிறான், அழைத்து கொண்டு போ அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த குலத்துலதான் பலராமனும் கண்ணனும் பிறந்தார்கள். அப்ப பாருங்க, அந்த பெருமாளுக்கு இருக்கிற ஏத்தம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ராமப்பிரியன், அதற்கப்புறம் பலராமப்பிரியன், பலராமானுஜ பிரியன். பலராமானுஜன்னா கண்ணன், பலராமனுக்கு அனுஜன்ன தம்பின்னு அர்த்தம். பலராமனுக்கு தம்பி பலராமானுஜன். அவர் ராமப்பிரியன், பலராமப்பிரியன், கிருஷ்ணப்பிரியன், பலராமானுஜ பிரியன். அதுக்கு மேல கலியுகத்துல எம்பெருமானார் வேற போய் அங்க பெருமானை நன்கு பூசித்திருக்கிறார். அப்ப கலியுக ராமானுஜ பிரியன் சொல்லிட்டே போலாம். இந்த ஏத்தெல்லாம் இருக்கிற பெருமாள் அவர் தான். அவருக்கு தான் அந்த வைரமுடி கருடன் கொண்டு போய் சாத்தி பார்த்தார், எடுக்க மனசே வரல. இவருக்கு தான் கனகச்சிதமா இருக்கு. நான் ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளுக்கு சாத்தி பார்த்தேன், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு சாத்தி பார்த்தேன், இன்னும் எத்தனை திவிதேசங்கள் உண்டோ அந்த திவிதேசங்களுக்கெல்லாம் போய் அந்தந்த எம்பெருமான்களுக்கு நான் அணிவித்து பார்த்தேன். ஒன்றும் திருப்திகரமா இல்லை. ஆனால் இவர் தலையிலே அணிவிக்கப்பட்ட பிற்பாடு எடுக்க மனசே வரமாட்டேன் என்கிறதே. சரி, இங்கே இருக்கட்டும், பெருமாளுக்கு ஏதாவது சொல்லிக்கலாம். திருப்பார்கடல்ல அவர் கேட்டாருன்னா தக்கதொரு பதிலை அங்கே சொல்லிக் கொள்வோம் அப்படின்னு தீர்மானித்து கொண்டு தகுந்த சமாதானம் சொல்வோம்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டார். பெருமாள் கேட்டார், எங்கே முடி அப்படின்னார். எங்கே முடின்னு கேட்ட உடனே அவர் நடந்ததெல்லாம் சொன்னார். சுவாமி மன்னித்தருள வேண்டும், ஏதோ அந்த பெருமாள் தலைக்கு ரொம்ப அழகா ஃபிட் ஆச்சு, அங்கேயே அவருக்கு அதை சாத்திட்டு வந்துட்டேன். பெருமாள் சிரிச்சுட்டே சொன்னார், இப்படி நீ பண்ணணுங்கிறதுக்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சேன்னார். நான் வேற யாரையாவது அனுப்பிச்சிருந்தேன்னா கொண்டு வானா அப்படியே கொண்டு வந்திருப்பா. உங்ககிட்ட சொன்னது எவ்வளவு சௌகரியமா போச்சு பாத்தியா. என் அபிப்பிராயமே அந்த முடியை அங்கு கொண்டு போய் சேர்ப்பதாகத்தான் இருந்தது. இல்லைன்னா திருப்பார்கடல்ல போய் ஒருத்தன் ஒரு விஷயத்தை களவாடி கொண்டு போகைங்கிறது நடக்கிற விஷயமா? பெரிய திருடன் அங்க படுத்துட்டு இருக்கார், அவரை மீறி ஒரு திருட்டு அங்க நடக்க போறதா? பெருமானே கண்ணன் பெரிய திருடன், அதனால கருடனை கொண்டு இதை முடித்திட்டாருங்கிறது சரித்திரம். அப்ப நடை, வடை, குடை, முடி, இந்த நாலு திவிதேசங்களுக்கு முக்கியங்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கோயில் திருமல பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லுவார்கள். என்னதான் 108 திருத்தலங்கள் இருந்தாலும் அந்த 108 முன்னம் கொண்டாடப்படுகின்ற 4 திருத்தலங்கள். ஸ்ரீரங்கத்தை வைணவர்கள் ஸ்ரீரங்கம் என்று சொல்லி அறியார். கோயில் இல்லைன்னா பெரிய கோயில் அப்படித்தான் சொல்லுவார்கள். திருமலைக்கு திருமலைன்னு பேரு, காஞ்சிபுரத்துக்குத்தான் பெருமாள் கோயில்னு பேரு. ஏன் மீதி ஊரெல்லாம் அது பெருமாள் கோயில் இல்லையான்னா அது ஒரு விசேஷமான பெயர் தரப்பட்டிருக்கிறது, பெருமாள் கோயில். திருநாராயணபுரத்துக்கு திருநாராயணபுரம்னு பேரு. காஞ்சி கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் பிரதிபாத பயங்கர சுவாமி ரொம்ப அழகா சொல்றார், எங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா 4 திவிதேசமும் சேவிக்கலாங்கிறார். இப்போ ஒருத்தர் வெளியூர்ல இருந்து புறப்பட்டார், எங்க போறீர் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்வார். அதாவது காஞ்சிபுரத்துக்கு போகிறேன். ஊருக்கு வந்துட்டாரா, ஒருத்தர் ஆத்துல தங்கி இருக்கார், வெளியில போனார், சுவாமி எங்க கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேங்கிறார். வெளியூர்ல இருந்து வரச்சு பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோயில்னு பேரு. அங்க வந்தாச்சு, அங்கே இருந்து கிளம்புறாரு எங்கேயோ. எங்க போறீர்னு கேட்டா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுங்கிறதுனால ஸ்ரீரங்கம் நினைப்பூட்டப்பட்டது.
அடுத்தா உள்ள போனார், தாயாரை சேவிச்சுட்டார். அதுக்கு மேல எங்க நடந்து போயிட்டு இருந்தார். அடுத்து எங்கேன்னு கேட்டேன். திருமலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளுக்குள்ள மலைக்கு மேலதான் தேவ பெருமாள் இருக்கார். திருமலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப திருமலை, திருப்பதி, திருவேங்கடமுடையானுடைய திவ்யாஸ்தானம் அதுவும் நினைப்பூட்டப்பட்டது. அதுக்கு மேல கடைசியில் அங்க போய் யாரை பார்க்க போறாருன்னா திருநாரணனையே பார்க்க போகிறார். நாராயணன் வரதராசன் அவனையே பார்க்க போகிறார். அப்ப 4 திவ்யதேசங்களும் காஞ்சிபுரத்திலே அடக்கம்னு ஒருவாறு சொல்லலாம். அப்ப நடை வடை குடை முடி காஞ்சிபுரத்துக்கு தியாக மண்டபம்னு பேரு, திருமலைக்கு புஷ்ப மண்டபம்னு பேரு, ஸ்ரீரங்கத்திற்கு போக மண்டபம்னு பேரு, அதுக்கு மேலே 4வது திருநாராயணபுரத்துக்கு ஞான மண்டபம்னு பேரு. ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். ஒரு சில திருத்தலங்கள்னா மூலவர் முக்கியம், ஒரு சில திருத்தலங்கள்னா உற்சவர் முக்கியம். நேற்றுக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். திருவரங்கம் மூலவர் உற்சவர் 2 பேரும் முக்கியம். திருமலை மூலவர் முக்கியம், காஞ்சிபுரத்திலே உற்சவர் முக்கியம், திருநாராயணபுரத்திலே 2 பேரும் முக்கியம்னு பார்க்கிறோம். அதுல நடையழகுன்னா திருவரங்கம் தான். என்னென்ன நடையழக காட்டுறார். ஒரு சிம்மத்தை போல நடப்பார், யானை நடக்கிறா போல நடப்பார், ஒரு ரிஷபத்தை போல நடப்பார், வியாகிரம் புலிய போல நடப்பார், சர்ப்பகத்தின்னு ஒன்று உண்டு அதையும் காட்டுவார். கிளம்பி வராறச்சே சிம்மம் புறப்படுறா போல புறப்படுவார். மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து பேரிமயில் பொங்கையப்பாடும் பேர்ந்துதறி மூரணம் இருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்படியே புறப்பட்டு வருவார். தீ விழித்து 4 புறமும் பார்த்ததுன்னு சொன்னால் அப்படியே சுட்டரிக்கிறா போன்ற பார்வை. அந்த மாதிரி பார்வையை 4 செலுத்தி கொண்டு புறப்படுமா போலே அந்த சிங்கம் புறப்படுறா போலே ரங்கேந்திர சிம்மம். ஸ்ரீரங்கநாதனுக்கு பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் சாற்றுகிறார். ரங்கேந்திர சிம்மன் அப்படிங்கிறார். அந்த சிம்மம் அப்படித்தான் புறப்படுறதா. ரொம்ப ஆச்சரியமா புறப்பட்டு வந்தாச்சுன்னா ஒரு பெரிய பிராகாரத்திலே வரும்போது யானை நடக்கிறா போல நடந்து காட்டுவார். யானையினுடைய அந்த நடை அந்த அழகை நமக்கு காட்டிடுவார். எருது நடக்கிறா போல நடந்து காட்டுவார். ஒரு புலி நடக்கிறா போல நடந்து காட்டுவார். எல்லாம் முடிஞ்சு உள்ள போறாரு பாருங்க. அப்பதான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சர்ப்பகத்தின்னுவா. தன்னுடைய புற்றுக்குள்ளே பாம்பு போறா போல, தன்னுடைய புற்றுக்குள்ளே பாம்பு நுழைகிறா போலே பகவான் அவர் உள்ளுக்குள்ள எழுந்தருளும் போது முன்னே எழுந்தருள பண்ணுகிறவர்கள் அப்படி அழகா பெருமானுடைய அந்த முன்பக்கத்து 2 பக்கம் தண்டுகள் இருக்கு பாருங்க, அது அப்படி மேலே தூக்கினார்கள்னா பாம்பு படம் எடுக்கிறா போல அப்படி சீறி எழுந்தா போல அப்போது ரங்கநாதன் சேவை சாதிக்கிறார். திரும்ப சரையல்னு அந்த தண்டுகளை கீழே இறக்குவா. கொஞ்சம் கோணல் மாணலாக இப்படியும் அப்படியுமாக அசைத்தபடி அந்த உள்ளுக்குள்ள சரையல்னு நுழையிற அழகு பாருங்கோ, பாம்பு தோற்று போகும். அந்த சர்ப்பகத்தையே பகவான் காட்டுகிறார். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சுவாமி என்னமோ அவர் காட்டுறார் அவர் நடக்கிறார், எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, யாரோ 8 பேர் தோள்களில் சுமந்து கொண்டுனா போகிறார்கள், அவாதான நடக்கிறான்னு கேட்டான். நியாயமான கேள்விதான். அவர்கள் தானே நடக்கிறார்கள். அவர் ரங்கநாதன் நடந்தான்னு சொல்ல முடியுமான்னா இதுக்கு என்ன தெரியுமா சமாதானம்? அவாதான் நடக்கிறான்னா அங்கே விழுந்து வணங்குகிற மக்கள், அதே எழுந்தருள பண்ணுகிற கைங்கரிய பரர்கள் அந்த கைங்கரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற இல்லையோ வாசல்ல, அப்ப யாரும் அவளை விழுந்து சேவிக்கிறதா தெரியல. சேவிக்கணும் இல்லையோ. இந்த சுவாமி தான் என்னமா நடக்கிறாரு பார், யானை மாதிரி நடந்து போயிட்டு இருக்கார், ஒரு ரிஷபத்தை போல எருத போல நடந்து போயிட்டு இருக்கார், புலிய போல நடந்து போயிட்டு இருக்காருன்னு யாரும் சொல்லி கொண்டாடுறதே இல்லை. நான் கேட்டேன், சுவாமி நீரா நடக்கிறீர் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் ஒரு மாதிரி சாஞ்சி நடந்துட்டு இருந்தார். ஏன் சுவாமின்னு கேட்டேன். முடியல சுவாமி, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கைங்கரியம் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ஆத்துக்கு போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான் உடம்பு ஓஞ்சி போச்சு அப்படின்னார். அங்க அப்படி நடந்தீரே, இங்க இப்படி நடக்கிறீரேன்னா அவர் சொன்னார், இதுதான் என் நடை அது அவன் நடைன்னார். என் நடை எப்படி இருக்கு பாத்தீரா? ஐயோ பார்க்கவே சைக்கிள் சுவாமின்னு. இதுதான் என் நடைன்னு விட்டார் அவர். இதுதான் என் நடை, என்னால முடியல, நல்லா முட்டையெல்லாம் தேஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் வலி, முழங்கால் வலின்னு ஆரம்பிச்சு என்னன்னு சொல்றதுப்பா உடம்பு முழுக்க வலி இருக்குன்னு விட்டார். ஏன்னா ஒரு விளம்பரம் ஒன்று வரும் இல்லையோ, என்ன தலைவலியா ஜலதோஷமா மூக்கடைப்பா இருமலான்னு ஆமாம்பா ஆமாம்னு இல்லையோ, கடைசியில எல்லாம் இருக்கு. அதுன்னு தனித்தனியா கேட்டுண்டு அந்த மாதிரி எல்லா வலியும் இருக்கு. அங்க ஓஹோன்னு நடந்தீரேன்னா நாங்க நடக்கல சுவாமி, அவர் நடந்து எங்களையும் நடாத்தி கொண்டு போகிறார். இந்த நடதான் எங்களுது இதோ கட்டப்பட்டு இருக்கோம் பாரும், இதுதான் விட்டார். ஒரு பெரியவர் அந்த நாள்ல இன்னொரு திவ்ய தேசத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருந்தார். நடையழகெல்லாம் சேவிச்சார். அவருக்கு ஒரு ஆசை, இங்கிருந்து இந்த கைங்கரிய பரர்களை எல்லாம் நம் ஊருக்கு அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல நம்முடைய பெருமாளுக்கு விசேஷமான உற்சவம் நடக்கும் போது அவருக்கும் இந்த மாதிரி நடையழகு சமர்ப்பிக்கிற உற்சவம் எல்லாம் பண்ணணும்னு ஆசை.
போய் கைங்கரியப்பரர்களை போய் பிரார்த்தித்தார், எங்க ஊருக்கு வர முடியுமா? நன்னா வரும், அதுல ஒன்றும் குறை கிடையாது, ஆனா இங்க ஒன்றும் உற்சவம் இல்லாத இருக்கணும், எங்க ஊர்ல பெரும்பாலும் உற்சவம் உண்டு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ. அவரும் பார்த்தார். இங்க உற்சவம் இல்லாத நாள்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன, அத்தனை பேரும் வருவதற்கு ஏற்பாடுகள்லாம் செய்தார். அவள்லாம் போனா விசேஷமா உற்சவம் நடந்துருத்து. வான வேடிக்கைகள் என்ன, நல்ல ஆச்சரியமான மூலத்தாளங்கள் என்ன, கோஷ்டி என்ன, எல்லாம் நல்லா முடிஞ்சிருத்து. எல்லாருக்கும் இவர் சம்பாவனை எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை திருவரங்கத்திலிருந்து இங்கே வர சொன்னதே எதற்காகன்னா, அங்கே நீங்கள் சமர்ப்பிக்கின்ற அந்த நடையழகை இங்கும் நம்முடைய பெருமாளுக்கும் அதை போட்டு, அந்த நடையழகை போட்டு இங்க எல்லாரையும் ரஞ்சிப்பிக்க வேணும், மகிழ்விக்க வேணுங்கிறதுக்காகத்தான் வர சொல்லி இருந்தோம். ரொம்ப ஓஹோன்னு பண்ணி கொடுத்தீங்க, அதுல ஒன்றும் குறவே கிடையாது. ஆனால் அந்த நடையழகு இங்க இல்லைங்கிறதான் ஒரு குறை. சொன்ன உடனே அவ சொன்னா, எல்லாம் சம்பாவனைகளை திருப்பி அவருடைய கொடுத்துரும் கூட அப்படின்னா. ஐயோ நான் அதெல்லாம் கேட்கலையேன்னு அவர். இல்ல நீங்க இதுக்குத்தான் முதல்லயே எங்களை சொல்லி வரவழைச்சிருந்தா நாங்க அப்பவே இது ஆகாது சுவாமி வரமாட்டோம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அது நாங்க நடக்கிறதா நீர் நினைச்சுன்னு எங்களை கூட்டிருக்கீர் போல் இருக்கு. அது எப்படி சுவாமி வரும்? அது தோளிலே ரங்கன் ஏறினான்னு சொன்னால் அவன் நடக்கிற நடை, இது எங்க வசம் இருக்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு அவர்கள் பதிலுரைத்தார்கள்னு பிரசித்தம். அப்ப பெருமானுடைய நடை அழகு, அதைத்தான் தரிசிக்கணும் பார்க்கணும்னுட்டோ இந்த பாட்டிலே ரொம்ப விசேஷமாக ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறாள். அதுல பாருங்க, ஒரு சிம்மம் புறப்படுறா போலேன்னு சொல்லப்பட்டதோ இல்லையோ, வேதாந்த தேசிகன் ரகசியத்ரய சாரம்ங்கிற கிரந்தத்திலே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். எம்பெருமானார் ராமானுஜருக்கு வயது சுமார் 120. 120னா பார்த்துக்கோங்க, எத்தனை சிரமம் இருக்கும் உடலிலே, தளர்ந்து போயிருக்கிற திருமேனி. அந்த தருணத்திலும் கூட சீடர்களுடைய துணை கொண்டு காவிரியில் இறங்கி நடுநடுங்குகிற கைகளோட அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை சரிவரச் செய்கிறார். சந்தியாவந்தனாதிகளை விடாமல் செய்கிறார். இதுதான் மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்படுதல். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்திம தசையிலும் ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணியருளினார்னு சாதிக்கிறார். அந்த கடைசி காலத்துல கூட அனுஷ்டானத்தை விடலேன்னு அர்த்தம். இன்னொன்னு, ராமானுஜரே சிம்மம்னு கொண்டாட தகுந்தவர். இதை முதலியாண்டான் தாசரதி ரொம்ப அழகா சொல்றார். ஒரு சிங்கம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவியதாம். அதான் அவர் பார்த்துட்டு இருக்கார். ஒரு சிம்மம் ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவறது ரொம்ப பெரிய காரிய சாகசத்தை சிங்கம் பண்ணிருக்கு. அந்த சிங்கத்தினுடைய பிடரி மயிர்களை பிடித்து கொண்டு நிறைய ஈர் இருக்கும், பேன் இருக்கும், புழு இருக்கும், பூச்சி இருக்கும், சின்ன சின்ன பிராணிகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ. இந்த முதலியாண்டான் போய் அவர்களெல்லாம் பார்த்து கேட்டார், அவைகளெல்லாம் பார்த்து கேட்டார், அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு நீங்கள்லாம் எப்படி வந்தீங்கோ? உடனே அந்த ஈரு பேச்சு பேனு பூச்சி புழு எல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க பண்ணதெல்லாம் இந்த சிம்மத்தினுடைய உளைமயிரை பிடித்து கொண்டதுதான். சிம்மந்தான் மொத்த சாகசத்தையும் செய்தது, எல்லா முயற்சியும் சிம்மத்தினுடையது. அது அங்கே நீங்க தாவித்து நாங்கள்லாம் அனாயாசமாக அங்கிருந்து இங்கே வந்து சேர்ந்து விட்டோம், இங்கே கொண்டு வரப்பட்டோம். நாங்க வந்தோம்னு சொல்றதை விட இங்கே கொண்டு வரப்பட்டோம். இதை பார்த்துட்டு ரொம்ப அழகா முதலியாண்டான் சாதிக்கிறார். அதே போல நாமும் எம்பெருமானாருடைய திருவடி இணைத்தாமரைகளை பிடித்து கொண்டோம்னு சொன்னால் வலிமிக்க சீயம் இராமானுஷன், அவர் ஒரு சிம்மத்தை போலே எத்தி சிம்மம்னு கொண்டாடப்படுறாரோ இல்லையோ, அவருடைய திருவடிகளை பிடித்து கொண்டோம்னு சொன்னால் சம்சாரமாகிற இந்த பர்வத்தத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டமாகிற பர்வத்தத்திற்கு அவர் துணை கொண்டு அவர் முயற்சி செய்ய அனாயாசமாக நாமும் சென்று அடைந்து விடலாம். அப்ப எம்பெருமானாரே சிம்மமென சொல்லப்படுகிறாருங்கிற கருத்தையும் நினைவிற்கொள்க. அப்ப இந்த பாட்டு நடையழக பிரார்த்திக்கிற பாசுரம் ஒருவாறு சுருக்கமா அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கு மேல நரசிம்மாவதார வைபவம் உண்டு, அதை நாளைக்கு சொல்றேன். ஏன்னா கீழே பார்க்க வேண்டிய பாசுரானுபவமே நமக்கு இருக்கு. அங்கண்மாஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டு கீழே சங்கவிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கிங்கிணிவாய்ச் சேத தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எப்பாவாய். இது 22ஆம் பாசுரம். இப்ப முதல்ல அதை பார்க்க போறது இல்லை. ஏன்னா 21ஆம் பாட்டிலே ஆற்றப்படைத்தான் ஒரு சொல் வந்திருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியமான சொல், ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆற்றப்படைத்தான், செல்வம் படைத்தவர் யாரு? எம்பெருமானாரே செல்வம் படைத்தவர். 4 வகை செல்வம் அவரிடத்திலே, 4 திவ்ய தேசங்களாகிற 4 திவ்ய தேசங்களோட அவருக்கு உண்டாகி இருக்கக்கூடியதான ரொம்ப ஆச்சரியமான தொடர்பு இருக்கே, அதுவே பெரும் செல்வம். கீழே சொல்லிட்டு வந்தேனே, ஸ்ரீரங்கம், திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், இந்த 4 திருத்தலங்களுக்கும் எம்பெருமானாருடைய ரொம்ப அழகான சம்பந்தம், தொடர்பு. அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ திருவரங்கம், அந்த பெருமாள் தான் ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமா சுவாமிங்கிற பெயரை கொடுத்தார். இப்ப இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. ராமானுஜருக்கு எத்தனை திருநாமங்கள். இந்த திருநாமங்கள்லாம் யார் கொடுத்தான்னு தெரிஞ்சுட்டோம்னா
இதுதான் அவர் ஆற்றப்படைத்தான்னு சொல்லப்படுவதற்கு காரணம்னு முடிவு கட்டி விடலாம். முதல்ல என்ன திருநாமம்? அவருக்கு இளையாழ்வார்னு திருநாமம். குழந்தை பிறந்தார், ராமானுஜர் அவதரித்தார். தாய்மாமா பெரிய திருமண நம்பிகள், நேத்தி கதை சொன்னேன், பகவானே பின்னாடியே வந்து தாத்த தகப்பனேன்னு கூட்டிருக்காரே, அவர் தான் தாய்மாமன். அவர் நேர திருப்பதியிலிருந்து வந்தார், குழந்தையை பார்த்தார், குழந்தையினுடைய லட்சணங்கள்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுனுட்டார். இந்த குழந்தை ஒரு அவதார புருஷமாக இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு லக்ஷ்மணனே பிறந்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொண்டவராய் அனந்தः பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹ பலபத்ரஹ திருத்தீயஸ்து கலவு ராமானுஜஸ்மிருதஹான்னு சொல்லுவார்கள். அதனால குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்னா இளையாழ்வார், அதுதான் ராமானுஜன், இளையாழ்வார்னு பெயரை வச்சுட்டார். பின்னாள்ல சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்தார். காஞ்சி தேவப்பெருமாள் தான் அவருக்கு சன்னியாசத்தையே கொடுத்தார். அன்னைக்கே யதிராஜன்னு பேர் வச்சுட்டார். இன்னைக்கு தான் அவர் சன்னியாசியா ஆயிருக்கார். இன்னைக்கே என்ன பெயர் தரப்பட்டதுன்னா, எத்தனை வெள்ளம் சன்னியாசிகள் உண்டோ அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் இவர்னுட்டார். அணியில சேர்த்த போதே அணி தலைவர் அப்படி வச்சுக்கோங்க. அப்பதான் அணிக்குள்ளேயே வந்திருக்கார், வரச்சேவே தலைவரா வந்தாருங்கிறார் இல்லையோ. இப்போ பாரத பிரதமர் இருக்காரே, மாண்புமிகு பாரத பிரதமர், எந்த கட்சியும் சாராதவர், அதை முதல்ல சொல்றேன். இருந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு நான் சொல்றேன். முதல்ல சட்டப்பேரவைக்குள்ள போனார், முதலமைச்சரா போனார், முதல்ல பாராளுமன்றத்துக்குள்ள போனார், பிரதமரா போனார். இது பெரிய ரெக்கார்டு. இது யாரும் அப்படிலாம் பண்ணதே கிடையாது. அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலையும் சரி, பிரதம மந்திரி ஆன காலத்திலையும் சரி, தாயாருடைய பெரிய அனுகிரகம் தான் சொல்லணும். தாயார் பெருமாளுடைய அனுகிரகம். உள்ள நுழையர்ச்சேவே பாருங்க, அங்க தலைவரா உள்ள போனார், பாராளுமன்றத்துக்கு போச்சே தலைவரா போனார். எம்பெருமானார் அப்படிதான். யதிராஜர் என்றைக்கு சந்நியாசாசிரமம் சுவீகரித்தாரோ அன்னைக்கே தேவப்பெருமாள் கொடுத்த பெயர் யதிராஜருங்கிற பெயரை கொடுத்துட்டார். ஆச்சா, அதுக்கப்புறம் திருவரங்கநாதன் இவரை தன்னிடத்திலே வரவழைத்துக் கொண்டான். அதான் அரையர் சுவாமி கதையெல்லாம் சொன்னேன். அங்க போயாச்சு. ரொம்ப வாட்டமுத்தவராத்தான் ராமானுஜர் போனார். காஞ்சிபுரத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. என்ன செய்வது, போயாக வேண்டி இருக்கிறது அப்படின்னு அங்கே போனார். பார்த்தார் நம்பெருமாள், சோகமா வரீரா, ஒரு பேரை கொடுத்து உம்முடைய சோகத்தை எல்லாம் போக்கடிக்கிறோம் முடிவெடுத்துட்டார். சுவாமின்னு கூட்டார். அதிர்ந்தார் உடையவர். சுவாமியா? நீர்தான் சுவாமி. நான் எங்க சுவாமி? சுவாமி நான் சொத்தை உடையவர் நீர்தான். நான் இந்தாரம் பிடியும் சாவி கொத்து உம கையில கொடுத்துடுறேன். நித்திய விபூதி செல்வம், லீலா விபூதி செல்வம், இந்த ரெண்டையும் உமக்கு உடைமை ஆக்குகிறோம். இந்த உடைமைகளை உடைய நீரே உடையவர் அப்படின்னு பேர் கொடுத்தார். வடமொழியில சுவாமின்னு சொல்லுகிறோம், தமிழ் மொழியிலே உடையவர்னு சொல்லுகிறோம். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் சேவித்தோம்னால் அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட சுவாமின்னு தான் சொல்லும். சுவாமி சன்னதிக்கு போயிட்டு வரேன், சுவாமி புறப்பாடு எடுத்து எம்பெருமானார்னோ பாஷ்யக்காரர் என்னோ ராமானுஜர் என்னோ இந்த பேர்லாம் அங்க கேட்கவே முடியாது. சுவாமி சுவாமி சுவாமி, ஊர் முழுக்க ஒரே பேச்சா இருக்கும். இது திருவரங்கநாதன் கொடுத்த ரொம்ப ஆச்சரியமான பெயர். சுவாமிங்கிற திருநாமத்தை நல்கினான் திருவரங்கநாதன். திருவேங்கடமுடையான் பார்த்தார், நாம ஒரு பெயர் கொடுக்க வேண்டாமா, வரவா போறவாள்லாம் பேர் கொடுத்துட்டு இருக்கா, நாம ஒரு பெயர் தர வேண்டாமோன்னு அவருக்கு ஒரு ஆசை. என்ன பெயர் கொடுப்பது? தேசிகேந்திரன்கிற உயர்ந்த திருநாமத்தை கொடுத்தார். தேசிகன், திசை காட்டுகிறவர் தேசிகன். தேசிகன் என்ன அர்த்தம்னா, நல்ல திசையை நமக்கு காட்டுகிறவர், சரியான பாதை காட்டுகிறவர் தேசிகன். தேசிகேந்திரர் ரொம்ப அழகான திருநாமம். ராமானுஜருக்கு திருவேங்கடமுடையான் அவராலே நல்கப்பட்டது. அதற்கு மேலே சரஸ்வதி தேவி அவள் ஸ்ரீபாஷ்யக்காரருங்கிற திருநாமத்தை கொடுத்தாள். ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை கைகளிலே வாங்கி கொண்டவளாய் அதை உச்சி மோந்து அதை தம்முடைய தலையிலே வைத்துக் கொண்டு, இதுவே பிரம்மசூத்திரத்திற்கான சரியான பாஷ்யம், இதுவே பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், நீரே ஸ்ரீபாஷ்யக்காரர். இந்த பெருமை வேற யாருக்கும் ஏற்படலை. பல பேர் உரைக்காரர்கள் பல்வேறு சமயங்களிலே தோன்றி இருந்தாலும், தங்கள் மதானுகுணமாக அவர்கள் உரை நூல்களை இயற்றி இருந்தாலும், ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிற திருநாமம் அது எம்பெருமானாருக்கே வாய்த்தது. அந்த திருநாமத்தை நல்கிய பெருமை சரஸ்வதிக்கே உண்டு. ஆக இந்த பெருமை ஏற்பட்டதா? அதற்கு மேலே வேற யார்? திருக்கோட்டியூர் நம்பிகள் எம்பெருமானாருங்கிற திருநாமம் கொடுத்திருக்கார். அவர் தான் வாரீர் எம்பெருமானாரே. பாதி கதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இவர் ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி பல பேருக்கு உபதேசிச்சுட்டார். ஆச்சாரியருக்கு கோபம் வந்தது. நேர வந்தார், இந்த தப்பு காரியம் பண்ணிருக்கே, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமான்னு கேட்டார். நன்னா தெரியும், நரகத்துக்கு தான் போவேன்னார். தெரிஞ்சும் ஏன் பண்ணேன்னா, இத்தனை பேர் வைகுண்டம் போவாளே, எனக்கு அதுவே போரும், நான் ஒருத்தன் நரகம் போறதை பத்தி நான் கவலைப்படலேன்னு விட்டார். அது வரைக்கும் கோபமாக இருந்த ஆச்சாரியர் அந்த கணத்திலே அப்படியே அவர் உருகி போனார்னு சொல்ல வேண்டும். உடனே கோபம் எல்லாம் பொழுத்து கட்டி அணைத்தார் ராமானுஜரை. வாரீர் எம்பெருமானாரேன்னு கூப்பிட்டார். அழகா கூட்டிருக்கார் பாருங்க. பகவானுக்கு எம்பெருமான்னு பேரு. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கருணை மிக்கவன். இவர் எம்பெருமானார் அப்படின்னு இன்னமும் பெருமான காட்டிலும் இன்னமும் விசேஷமானவர்னு அர்த்தம். ஏன் விசேஷமானவர்? கருணை மிக்கவனான பகவானும் கூட இவருடைய பெருங்கருணைக்கு தோற்று போவான்ங்கிறது அர்த்தம்.
ராமானுஜருடைய கருணைக்கு பகவானும் தோற்று போவான். இந்த கருணை பகவானுக்கு கூட வருமானு தெரியலையேன்னு அவர் ஆச்சரியப்பட்டார். அதனாலதான் எம்பெருமானாருங்கிற உயர்ந்த திருநாமத்தை எம்பெருமானாருக்கு தந்தார். கோதாகிரஜருங்கிற திருநாமம், கோயிலண்ணன்கிற திருநாமம் ஏற்பட்டது. எத்தனை வெள்ளம் திருநாமங்கள். திருப்பாவை ஜீயர் எப்போதும் திருப்பாவையை சொல்லிக் கொண்டு போகிறார். இது 18ஆம் பாட்டிலேயே உந்துமதகளித்தன் பாசுரத்திலே சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு பாடிட்டு இருந்தார். மனசுக்குள்ள பாடிட்டு இருக்கார். பெரிய நம்பி திருக்குமாரத்தி வந்து கதவை திறந்தா நப்பின்னதான் நிக்கிறான்னு நினைச்சு விழுந்துட்டாரோ இல்லையோ, அத்தனை ஈடுபாடு. வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தின்னு ஒரு கிரந்தம் பாடியிருக்கார். உடையவரை பத்தி 70 ஸ்லோகங்கள் கொண்டதொரு துதி நூல், ஸ்துதி கிரந்தம். அதுல ஒரு விஷயம் அழகா சொல்றார். ராமானுஜர் தினந்தோறும் பிக்ஷைக்குன்னு போறார். சன்னியாசியோ இல்லையோ பிக்ஷைக்கு போறார். அப்படி போகும்போது வாசல்ல 2 பக்கமும் ஜனங்கள்லாம் நன்னா நின்றுட்டு இருப்பாளா. அவர் எழுந்தருளும் போது கீழேர்ந்து அந்த மண்ணை அலைந்து தங்கள் தலையிலே பூசிக்கொள்வார்கள். அந்த மண்ணுல பார்த்தா சங்க சக்கர ரேகையெல்லாம் இருக்குமா. உத்தம புருஷனுடைய லட்சணம் அத்தனையும் அங்கே சேவையாகும். அடுத்தது மഠத்துக்குள்ள போகும்போது அந்த திருவடிகளை அப்படி உதறிட்டு போறார். அங்கும் அந்த திருமண்ணை எடுத்து தலையில் அத்தனை பேரும் சூடிக்கொள்கிறார்கள். இதை ஒரு விஷயமா சொன்னார் தேசிகன். இவ்வளவுதான் அந்த ஸ்லோகத்துல இருக்கு. காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான ஆராய்ச்சி பண்ணி சொல்றார். இந்த இடத்துல என்ன கவனிச்சுக்கோங்க, பாதுகை போட்டுக்கலேன்னு தெரியுது. ஏன்னா பாதுகை அணிந்து கொண்டிருப்பரேயாகில் இங்கும் அங்கும் மட்டத்து வாசலையும் சரி சாலைகளிலும் சரி திருவடியினுடைய அந்த அடையாளம் மண்ணிலே பதிவதற்கு வாய்ப்பில்லை. பாதுகை போட்டுன்றதா பதிய போறதா இல்லையே. அப்ப எப்ப பதிஞ்சிருக்கோ அப்ப பாதுகைகள் சாற்றிக் கொள்ளவில்லை, அணிந்து கொள்ளவில்லைன்னு தேர்றதோ இல்லையோ. இங்கதான் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு அர்த்தத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்றார். ஏன் பாதுகைகள் அணிந்து கொள்ளவில்லைன்னா எப்பவும் திருப்பாவை சொல்லிட்டு போறார். திருப்பாவை சொல்றச்சே பாதுகைகள் போட்டுக்க வேண்டான்னு அவர் அபிப்பிராயம். ஸ்லோகத்துல திருப்பாவை சொல்லிட்டு இருந்தாருன்னு இல்லவே இல்லை. ஆனா பாதுகைகள் அணியப்படவில்லைங்கிறது தெரிய வருகிறது. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும், ஏன் பாதுகைகள் அணியப்படலைன்னா திருப்பாவை சொல்லிட்டு இருந்தார், அணிந்து கொள்ளவில்லை. அப்ப திருப்பாவை ஜீயருங்கிற திருநாமம் அதுவும் எம்பெருமானாருக்கே உரித்தானதாக அமைந்திருக்கிறது. அப்போ ராமானுஜன் ஆரம்பிச்சா லக்ஷ்மண முனின்னு ஒரு திருநாமம் திருவரங்க பெருமாள் அரையர் கொடுத்தார். அவர் கொடுத்திருக்கிற ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். நான் பல திருநாமங்களை தற்சமயம் விட்டுட்டு இருக்கிறேன். அப்ப இருக்கிற திருநாமங்கள் இத்தனைன்னு பார்த்தா அதனால தான் ஆற்றப்படைத்தவர் என்று அவர் கொண்டாடப்படுகிறார். எம்பெருமானாரை போல அத்தனை கொண்டாடப்படுகிற ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இன்னொருவர் இல்லைங்கிறத உறுதிப்பட சொல்லலாம். அவரே ஆற்றப்படைத்தவர். திருவரங்கத்துல ஒரு மாதிரியா தொடர்பு, திருமலையில ஒரு மாதிரியா சம்பந்தம், காஞ்சிபுரத்திலே ஒரு விதம், திருநாராயணபுரத்திலே ஒரு விதம். திருவரங்கத்துல என்ன பண்ணினார், தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தார். இங்கிருந்து அங்கே போனார். எல்லாம் திறம்பட நிர்வகித்தார். கோயில் அண்ணர், கோயில் திருவரங்கம், அந்த ஊரை சேர்ந்தவர், அங்கே நிர்வாகம் பண்ணுகிறவர். அண்ணர் நிர்வாகர்னு ஒரு பொருள் உண்டோ இல்லையோ. அப்ப திருவரங்கத்தினுடைய செல்வமே ராமானுஜர் வசம் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா நிர்வாகம் பண்ணியிருக்கார். கடைசியில திருவரங்கநாதனிடத்திலே சரணாகதி கத்தியத்தை அவர் அனுசந்திக்கிற போது ஒரு ஸ்தோத்திரத்தை சரணாகதியை பண்ணார். நம் பொருட்டு சரணாகதி பண்ணார். அவருக்கு என்ன இப்ப சரணாதி பண்ணித்தான் மோட்சத்துக்கு போகணும்னு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன கேட்டுட்டார், என்னோடு தொடர்புடையவர்களுக்கெல்லாம் நீ முக்தியை நல்க வேண்டும் என்று பெருமாளிடத்துல கேட்டுட்டார். அப்ப கேட்கிறார், எனக்கு வயசாயிடுத்து, இது வரைக்கும் நான் ஊர் ஊராக போய் மூரினிலிருந்து முழங்கி புறப்பட்டு பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், டார்க்ஷாத்ரி, சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமஞ்ச, பத்ரி நாராயணம், நைமிஷம், ஸ்ரீமத்வாரவதி, பிரயாக, மதுரா, அயோத்தியா, கயா, புஷ்கரம், சாலக்கிராமகிரிம் நிஷேவியரமதே ராமானுஜோயம் முனிஹின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். திருவரங்கம்னு ஆரம்பிச்சு சாலக்கிராமம் வரைக்கும் புரி ஜெகநாத கஷேத்திரம் என்ன, இந்த பக்கம் துவாரகை கஷேத்திரம் என்ன, மேலே சாலக்கிராமம் முக்திநாத கஷேத்திரம் என்ன, எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இப்ப வயோதிகம், இதுக்கு மேல எங்கேயும் போறதா இல்லை. நான் என்ன பண்ணட்டும், எனக்குன்னு என்னென்ன கடமைகளை வைத்திருக்கிறாய் சொல்லு ரங்கநாதான்னு பெருமாளிடத்துல கேட்கிறார். ஏன்னா உன்னிஷ்டப்படித்தான் நான் இருந்துட்டு இருக்கேன். இங்க என் இஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. நீயே சொல்லு, என்னை வைத்திருக்கிறாய்னால் எதற்காக என்னை வைத்திருக்கிறாய், என்ன செய்வதாக உத்தேசம், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நியமனம் கொடு என்று கேட்கிறார். அப்ப பெருமாள் சொல்றார், நிறைய நன்னா சுற்றி நன்கு பிரச்சாரம் செய்து விட்டாய். எதன் பொருட்டு உன்னை நான் அனுப்பினேனோ அந்த காரியங்களை நீ திறம்பட சாதித்து காட்டிவிட்டாய். இனிமேல் நீ செய்ய வேண்டியதும் ஒன்றும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதனால இருக்கிற வரைக்கும் துவயம் அர்த்தானுசந்தானேன சகா யாவச்சரீரவாதமத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு பெருமாள் சொன்னார். இது மணவாள மாமனிகள் அழகா ஆர்த்தி பிரபந்தத்திலே தமிழ்படுத்தி காட்டுகிறார். இந்த திருவரங்கத்து இனிது இரு நீ அப்படின்னு விட்டார் பெருமாள்.
நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ஸ்ரீரங்கத்தில் எப்போதும் போலே நீ எழுந்தருளி இருக்க கடவுது, இங்கேயே இருக்க வேண்டும், எங்கேயும் போகக்கூடாது என்னை விட்டுட்டு. ஏன்னா 12-14 வருஷம் நீ மைசூர் மேலக்கோட்டையெல்லாம் போயிட்டு அங்கே அரிய பெரிய சாதனைகள் எல்லாம் புரிந்து விட்டு வந்திருக்கிறீர். இனிமேல் என்னை விட்டு பிரிவதாக நீர் கனவிலும் நினைக்க கூடாது, இங்கேயே இருக்கணும். இங்கே வெறும் இருக்கிறதா பெருமாள் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. துவய மந்திரத்தை அர்த்தத்துடன் கூட அனுசந்தித்து கொண்டு இங்கேயே இருக்க பார்ப்பீர் அப்படின்னு விட்டார். துவய மந்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பொருளோடு சேர்ந்து மந்திரத்தை சிந்திக்க வேண்டும். வெறும் ஏதோ நாம சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே இருப்போம், மனசுல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கோம். இந்த வாட்டி இஎம்ஐ வேற கட்டணுமே, போன வாட்டியே விட்டு போச்சுன்னு நினைச்சுட்டே இருந்தா அப்போ விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி இது நீங்க சஹஸ்ரநாமம் சொல்றச்சே இந்த இஎம்ஐ சமாச்சாரம்லாம் தேவையானா? அவர் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டார் தெரியுமோ, நான் சஹஸ்ரநாமம் சொல்றதே இஎம்ஐக்காக தான். நீ ரொம்ப அதை நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என் கஷ்டம் எனக்கு தான் சுவாமி தெரியும். நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கு, மாசம் ஆச்சுன்னா 30,000 கட்ட வேண்டியிருக்கு, 40,000 கட்ட வேண்டியிருக்கு. நீ என்னமோ சஹஸ்ரநாமம் சொல்றச்சே இஎம்ஐ விசாரம் எதுக்கு? நான் இஎம்ஐ விசாரம் இருக்கவே தான் இந்த சஹஸ்ரநாமத்தையே நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அது முடிஞ்சு போச்சுன்னா இத்த யார் சொல்ல போறா அப்படின்னுட்டா. அப்ப மனசு இங்கங்க அலப்பாயிரதோ இல்லையோ? அப்படிலாம் இல்லை. அந்த அர்த்தத்தோட சேர்ந்து அனுசந்தித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் துவய மந்திரத்தை அந்த அர்த்தத்துடன் கூட அனுசந்தித்திடுகை, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. துவயமர்த்தானுசந்தானேன சக யாவச்சரீரபாதமத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. அப்ப கேட்டார், என்கிட்ட இத்தனை அன்பு வச்சுட்டு இருக்கிய பெருமானே என்னன்னு விசாரித்தார். பெருமாள் சொன்னார், ரங்கநாதன் ஒரு சீடனை போல நீர் கேட்டீர், ஆச்சாரியனை போல உமக்கு சொல்லிவிட்டோம், நீர் இதையே செய்ய வேண்டியது. இது திருவரங்கத்துக்கு ராமானுஜருக்கும் உண்டான தொடர்பு. அப்படியே அங்கேருந்து பயணகதியில திருவேங்கடமுடையான் கிட்ட போயிடலாம். திருமலைக்கு போயாச்சு. திருமலையில ராமானுஜருடைய சம்பந்தம் அங்க எப்படி இருக்கிறதுனால், அந்த ஊர்ல அந்த நாள்ல பெரிய கிளர்ச்சி நடந்தது. யாதவ மன்னன் ஒருத்தன் இருந்தான். அங்க பூஜையில நன்ன கேட்டுக்கோங்க, வெங்கடாச்சல இதிகாச மாலைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. பூஜ்யரான மதிக்க தகுந்தவராய் எம்பெருமானாருடைய அருமைச் சீடர்களுக்குள்ளே முக்கியமானவரான திருமலை அனந்தாழ்வான் இயற்றிய நூல் ஸ்ரீ வெங்கடாச்சல இதிகாச மாலை. அதுல சுமாரா ஒரு 6-7 ஸ்தபகங்கள்னு உண்டு. ஸ்தபகம்னா தமிழ்ல கொத்துன்னு சொல்லலாம். இப்ப பூங்கொத்து இது ஒரு மாலையா இருக்குன்னா அந்த மாலையில பல கொத்துகள் இருக்கா போல அந்த நூலை அமைத்திருக்கிறார். அத்தியாயம் உங்களுக்கு புரியுறா போல சொன்னா, முதல் அத்தியாயம், 2ஆம் அத்தியாயம், அதுக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்கார்? முதற் கொத்து, 2ஆம் கொத்து. ஏன்னா புஸ்தகத்துக்கு மாலைன்னு பேர் வச்சுட்டார். இதிகாச மாலை, திருவேங்கடவன் வரலாற்று மாலை. கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு ஒரு பெரியவர் எழுந்தருள் இருந்தார். திருப்பதியிலேயே இருந்தார். அவர் ரொம்ப அழகா அந்த வடமொழி நூலை அத்தனை ஆச்சரியமாக மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்க டிடிடி இன்ஃபர்மேஷன் சென்டர் அங்கெல்லாம் போன அந்த டிடிடி பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த புத்தகத்தை கேட்டு அவசியமாக பெற்று நீங்கள் வாசித்து பயனடைய வேண்டும். ஏன்னா பல வினாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விடை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியாதில்லை, இன்னைக்கும் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் திருவேங்கட மலை இருக்கிறதே அது விஷ்ணுவினுடைய வாசஸ்தானமே அன்று அப்படின்னு நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பார். அது முருகன் கோயில்னு சில பேர் அது சிவன் கோயில்னு சொல்றவாளும் இருந்தா, அது அம்மன் கோயில்னு சொல்றவாளும் இருந்தா, இல்ல அது ஹனுமார் கோயில்னு சொல்றவாள் யாரும் பாக்கியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் யாரோ அதை தவிர மீது எல்லாம் சொல்றவா. இப்ப கூட நீங்கள் பார்த்தீர்களானால் வேணா யூடியூப்ல கூட நீங்க போட்டு பாருங்க, திருமலையில் உறையும் தெய்வம் பெருமாளா முருகரான்னா, முருகர் தான்ட்டு ஒரு கூட்டம் கிளம்பும், பெருமாள் தான் ஒரு கூட்டம் கிளம்பும். இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்றைய பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்ன நான் சொல்றேன், ஆழ்வார்கள் பாசுரங்களிலே அது பகவானுடைய இடம்தாங்கிறது ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆழ்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்கள் சார்பாகத்தான் பேசுவார்கள், அவளை விட்டுடுங்கோ. சிலப்பதிகாரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, சிலப்பதிகாரம்லாம் வைணவ நூலா? கிடையவே கிடையாது. அதுல மாயோன் காடுரை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு வந்து திருவேங்கடமலையிலே விளங்குபவர் விஷ்ணுதான், மாயவன்தான் அங்கே உரைகின்றான்ங்கிறது அது ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழந்தமிழர் நூல்களிலே திருவேங்கட மலை அது விஷ்ணுவினுடைய இருப்பிடம்தாங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. புராணங்களிலும் அப்படியே இருக்கிறது. அப்புறம் ஏன் முருகன் ஏன் பேச்சு வந்ததுன்னா, அவ சொல்றா முருகன் இங்கே தவம் இயற்றினார். யாரும் அதை மறுக்கல. முருகன் தவம் இயற்றி இருக்கிறார், பரமசிவன் தவம் இயற்றி இருக்கிறார். கீழே ஆழ்வார் தீர்த்தத்துக்கு பக்கத்துல அங்க கபிலேஸ்வரர்னு இருக்கார் பாருங்க. ஏன்னா அங்க தவம் இயற்றி இருக்கிறார். அவ்வளவு ஏன் தசரதன் கூட தவம் இயற்றி இருக்கிறான். அதுக்காக அங்க நிக்கிறவர் தசரதன் நான் சொல்ல முடியுமா? சுவாமி யார் தவம் பண்ணியிருக்கா அதனால அவர் தான் இவர்னு சொல்லிட்டீங்களானா, தசரதன் தவம் பண்ணியிருக்கான்னு புராணம் சொல்றது. அவ தசரதன் ஒப்புக்கொள்ளுங்களேன்னா, இது என்ன சுவாமி இதுன்னா, அந்த நாளிலேயே யாதவ மன்னன் வாழ்ந்த போதே பூஜைகள் அனைத்தும் விஷ்ணுவிற்கு தகுதியாகத்தான் அங்கே நடைபெற்று வந்தது. இது முக்கியமா, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். பூஜை எப்படி பண்ணிட்டு இருக்கான்னா விஷ்ணுவாக பாவித்துத்தான் பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்பப்ப சில பேர் வரா,
ஒரு புரட்சி பண்றா போல வந்துட்டு கோஷம் போடுறா போல, இது எங்கள் சந்நிதி, இது எங்களுடைய தெய்வம் தான் இங்கே உரைகின்றது அப்படின்னு ஒரு மாதிரி கிளர்ச்சி மட்டும் நடந்துட்டே இருக்கு. ராஜா பார்த்தான், இது பெரிய பிரச்சனையா ஆகல, ஆனா பெரிய பிரச்சனையாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரச்சனை ஆவதற்கு முன்னமேயே இது தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு அவன் கருதினான். உடனே எல்லாரையும் கேட்டான், யார் வந்தா இது சரியாகும்னு கேட்டான். ராமானுஜர் வரவழைக்கப்பட வேண்டும், அவர் வந்தார்னால் இந்த பிரச்சனை சரியாகிவிடும். இத்தனை பிரச்சனைக்கும் மூலமா ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, அவர் விஷ்ணுவா இல்லையாங்கிற சந்தேகமே ஏன் வந்துருத்து தெரியுமா? தன்னுடைய முக்கியமான ஒரு அடையாளம் இல்லாமல் நின்னார் அவர். அதுதான் பிரச்சனை. என்னைக்குமே அந்த அடையாளம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதோ வந்திருக்கேன், நான் வேஷ்டி உடுத்தின்னு இருக்கேன், உத்தரியம் மேலே போத்தின்னு இருக்கேன், எப்படி வரணுமோ அப்படி வந்திருக்கேன். இதே நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுண்டு தள்ள ஒரு குல்லா போட்டுன்னு வந்து உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உட்காந்துருக்கேன்னா நீங்கள் சரி இன்னைக்கு யாரோ புதுசாக ஒரு பிள்ளை கேட்கறதுக்குன்னு வந்திருக்காரு போல் இருக்கு, அவர் இன்னும் காணுமே, மணி ஆச்சே அப்படின்னா 5 மணிக்கு அங்கேருந்து எழுந்து நான் நேரம் இங்கே உட்காந்தா இந்த பிள்ளை இவன் போய் எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கான், இவர் என்ன பண்ண போறாருன்னு சந்தேகம் வருமா வராதா உங்களுக்கு? அப்புறம் தான் நான் தான் இன்னைக்கு ஒரு வித்தியாசத்துக்காக, ஒரு மாறுபாடுக்காக இப்படி வந்திருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமேனு வந்தேன்னா, சுவாமி அதுக்குன்னு ஒரு இது இல்லையா, ஒரு அட்டாயிருங்கிறாள் இல்லையா, அது கேட்டா போலத்தானே வரணும். இந்த மாதிரிலாம் வந்தா நன்னா இருக்குமான்னா, அவனவனுடைய அடையாளம்ங்கிறது அவனவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடையாளத்தை விட்டு தருதல் அப்படிங்கிறது கூடவே கூடாது. இந்த பெருமாள் விட்டு கொடுத்துட்டார், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா எடுத்து பாருங்க. என்ன அடையாளம்னா, சங்க சக்கரங்கள் இல்லாமல் காட்சி தருகிறார். எதனால சங்க சக்கரங்கள் இல்லைன்னா, தொண்டைமான்னு ஒரு ராஜா, அந்த ராஜா பகவானுடைய சிறந்த பக்தன். அவன் யாரோடைய சண்டை போடுறதுக்குன்னு போயிட்டு இருந்தான். சண்டை போட போச்சு, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கு பகவான்கிட்ட வந்துட்டான். போறதுதான் போறே, சங்க சக்கரங்களை வச்சுக்கோ, நான் சுதர்சனன்கிட்டையும் பாஞ்சஜன்யத்துக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன், உனக்கு ஒத்தாசை பண்ணுவா, இந்த வச்சுக்கோன்னு அவர் கொடுத்துருக்காரு. அவன் கொண்டு போனவன் திரும்ப கொடுக்கலையேங்கிறான். அந்த திருமேனியில கொண்டு வந்து அவன் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு ஒரு கதை சொல்றான். அது என்ன கதையோ தெரியாது. இவர் கொடுத்துட்டார், இவர் கையில இல்லை. இந்த 2 கரங்கள் இப்படி இருக்கே தவிர சங்க சக்கரங்களே இல்லை. இப்ப சங்க சக்கரங்கள் இல்லாதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வந்து விட்டது. ராமானுஜர் வரவழைக்கப்பட்டார், நேரே வந்தார். பற்பல புராணங்களிலிருந்து சான்றுகள் அப்படியே வாரி இறைக்கிறார். அதுக்கு தான் அந்த புஸ்தகத்தை படிக்கணும். இப்ப அத்தனை பிரமாணங்களே அடியேன் சொல்ல போறது இல்லை. அந்த திருவேங்கடவன் வரலாற்று மாலைன்னு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஸ்ரீ வெங்கடாச்சல இதிகாச மாலா, திருவேங்கடமலை வரலாற்று மாலை, கொத்து கொத்தாக அத்தியாயங்கள் அதிலே உண்டு. எத்தனை புராணங்களிலிருந்து, இன்னும் சொல்ல போனா ருக்வேதத்துல திருவேங்கடமலையை பற்றிய குறிப்பு உண்டு. அந்த பிரமாணம், அந்த சான்றும் காட்டப்படுகிறது. இத்தனை வெள்ளம் சான்றுகளை காட்டி அங்குரையும் தெய்வம் திருமால் தாங்கிறத ராமானுஜர் நிரூபிக்கிறார். எதற்காங்க சைவர்கள் இருக்கா, சாக்தர்கள் இருக்கா, எல்லாம் இருக்கா, அத்தனை பேரும் கை வாங்கிட்டா. ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியல. இதுக்கு மேலதான் ஒரு வேடிக்கை இருக்கு. எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னா, உடையவரிடத்துல அளவுக்கு வாதத்திறமை எங்களுக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. என்ன, எங்க கொள்கையில நாங்க உறுதியாகத்தான் இருக்கோம், நாங்க சொல்றதுதான் சரிங்கிறதுல நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறோம். ஆனா எங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, உம்ம போல பேசுறதுக்கு எங்க கிட்ட ஆள் இல்லை, அதனால நீர் ஜெயிச்சவராக ஆகிவிட மாட்டீர் அப்படின்னா. ராமானுஜர் சிரித்தார். இந்த வருங்கோ, உங்க வாதங்களுக்கு தக்க எதிர்வாதங்களை நான் வைத்து விட்டேன். இப்ப நீங்க தான் அதை மறுத்து பேசணும்னா தக்க சான்றுகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அது முடியல, எங்களுக்கு அதை போல பேச தெரியல, அத்தனை அறிவில்லைன்னு எதையோ சொல்றீங்கோ. நான் என் தரப்புலேருந்து என்னென்ன பிரமாணங்களை காட்ட முடியுமோ எல்லாம் காட்டியாச்சு. இப்ப என்னதான் முடிவு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அவ விபரீதமா ஒண்ணு சொல்லிட்டா. என்ன சொன்னா, பாருங்க, இங்க நாங்க இத்தனை குழுவா வந்திருக்கோமா, ஒரு குரூப் அது அம்மன் தாங்கிறது, ஒரு குரூப் முருகன்கிறா, ஒரு குரூப் பரமசிவன்கிறா, நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து அது பெருமாள் தான் சொல்றீங்கோ. இப்ப வேணும்னா இப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இத்தனை தெய்வங்களை பத்தின சர்ச்சை இருக்கும் இல்லையோ, அந்தந்த தெய்வங்களுக்கென்று உண்டான பிரத்யேகமான ஆயுதங்கள். இப்ப அம்மன் எடுத்துட்டா அம்மனுக்கு பிரத்யேகமா சில ஆயுதங்கள் உண்டு. பரமசிவன் எடுத்துட்டா அவர் கையில உடுக்க வச்சுருப்பார், மானு மழு, கையில இருக்கிற திரிசூலம், இதெல்லாம் அவருக்கு உண்டான அடையாளம். முருகன்னு சொல்லிட்டா கையில இருக்கிற வேல் தான் அடையாளம். மால்னு சொல்லிட்டா பெருமானுக்கு சங்க சக்கரங்கள் தான் அடையாளம். இப்படி இருக்கும் இல்லையோ, இது எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சிருவோம். கதவை சாத்தி விட வேண்டும். காத்தால கதவை திறக்கும் போது எந்த ஆயுதங்களை பெருமான் தரித்து கொண்டிருக்கிறாரோ அதை கொண்டு அது இன்ன பெருமான்னு நாம நிர்ணயிக்கலாம். சரின்னுட்டார் உடையவர். அப்படியே ஆகட்டும், இதற்கு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். மீதி பேருக்கெல்லாம் ஆச்சரியம், இதெல்லாம் நடக்கிற விஷயமா நாம கொண்டு போய் வச்சுட்டா காத்தால அப்படியே தான் இருக்கும். காத்தால எடுத்து அவர் வைத்துக் கொள்ள போகிறாரன்னா, அவன் நம்மை இங்கே வரவழைத்தான். நாம சொல்ல வேண்டிய சான்றுகளை எல்லாம் சொல்லி நம்ம தரப்பு நியாயத்தை நாம நிலைநாட்டுவதற்கு என்னென்ன பேச வேண்டுமோ அத்தனையும் நாம் வைத்தாகிவிட்டது. இனிமே அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம், நாம் ஆர் அப்படின்னு உடையவர்.
எல்லாம் சேர்ந்து நின்றுட்டா கதவங்கள் சாத்தப்பட்டன. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால கதவங்களை திறந்து பார்க்கிற போது சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பகவான் சேவை சாதித்தான். கோவிந்தா கோஷம் விண்ணை முட்டியது. அந்த நூல் இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்றது, ஆரம்பத்திலிருந்து அந்த மலைக்கு போறவாள்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாளாம். அது நடுவுல இல்லாமலே இருந்ததாம். உடையவர் அங்க இருக்கிறவாள்லாம் பார்த்து கை கூப்பி சொன்னாராம், இனிமேல் கோவிந்தா கோஷம் விண்ணை தொட வேண்டும், அதுக்கு குறவே வரக்கூடாது. ஏன்னா அந்த கோஷம் இல்லாதனால தான் இந்த வேஷமெல்லாம் வந்துருத்தீங்க. என்னென்ன எத்தனை எத்தனை இந்த குழப்பமெல்லாம் வந்ததுக்கு என்ன காரணம்னா அந்த கோஷம் இல்லாததுதான். ஏன் இந்த கோஷம் இருந்துட்டா எல்லாம் சரியாயிடுமான்னா, நீ கீழே இருந்து முதல் படியில காலை வைக்கும் போதே அவன் கோவிந்தன் தான் சொல்லிட்டு ஏறுனார். சந்தேகத்துக்கு இடமே இல்லையோ. வரக்கூட்டம் அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டு வர வேண்டும் என்று ராமானுஜருடைய ரொம்ப ஆச்சரியமான கட்டளை. இப்ப சங்க சக்கரங்களை திருவேங்கடமுடையான் கைகளிலே ஏந்தி கொண்டான். பக்கத்துல போய் உடையவர் சேவிக்கிறார். கண்கள்ல பொலபொலன்னு கண்ணீர் வடிகிறது. அவ பகவான் பார்த்தான், ஆச்சாரியரேன்னு கூப்பிட்டான். அதிர்ந்து போனார் உடையவர். ஆச்சாரியரா? என்ன சுவாமி நம்ம போய் அப்படி கூப்பிடுறீங்கன்னா, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சங்க சக்கரங்களை தருகின்றவர்களே ஆச்சாரியர், நீர்தான நமக்கு கொடுத்தீர். ஏன்னா இப்படி ஒரு கதை உண்டு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ராத்திரி ராமானுஜர் தம்முடைய நிஜ உருவை எடுத்துக்கொண்டார். ஆதிசேஷனாக மாறி ஒரு துவாரத்தின் வழியாக யாருக்கும் தெரியாமல் கருவறைக்குள்ளே நுழைந்து அங்க போய் அந்த சங்க சக்கரங்களை எடுத்து பெருமாளுடைய திருக்கரங்களிலே வைத்து விட்டு வந்து விட்டார். இப்படி அநியாயம் பண்ணிட்டார்னு சில பேர் சொல்லுவார். இது எப்படி அநியாயமாகும்? அப்படின்னாலே அவர் அவதார புருஷர்னு தெரியறது இல்லையோ. அவர் ஆதிசேஷனா மாறி உள்ளுக்குள்ள போய் சங்க சக்கரங்களை கொடுத்துட்டு வரணும்னா ஒரு சாமானியர் பண்ற வேலையாது. ஆதிசேஷனா மாறி போனார்னு நீங்களே சொல்றீங்க. ஆதிசேஷன் யாரு? பகவானுடைய முக்கியமான அணுக்க தொண்டன். அப்ப பகவானாலே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறவர் அவர் தானே சங்க சக்கரங்களை கொடுத்திருக்காருனால் இது பெருமானுடைய கட்டளைப்படி ஆதிசேஷன் செய்ததாகத்தான் கொள்ள வேண்டும். எது எப்படியோ திருவேங்கடமுடையான் சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு தான் திருமால் தான்கிறத உலகத்திற்கு பறைசாற்றினான். உடையவர் பக்கத்துல போனார். ஆச்சாரியரேன்னு கூப்பிட்டார். ஏன்னா சங்க சக்கரங்களை நீர் தானே கொடுத்திருக்கீர், அதனால உண்மை ஆச்சாரியராக வரித்தோம்னா. முதல்ல ரங்கநாதன் என்ன சொன்னார்? ஒரு ஆச்சாரியன் கிட்ட சீடன் கேட்கிறா போல நீர் கேட்டீர். நீர் சீடன், நாம் ஆச்சாரியன், உமக்கு சொல்லுகிறோம். துவய மந்திரத்தை அதனுடைய அர்த்தத்துடன் கூட சொல்லிக்கொண்டு எப்போதும் நினைத்து கொண்டு இந்த திருவரங்கத்திலேயே இருப்பீராகன்னு சொன்னார் இல்லையோ. அடுத்தது அப்படியே மாறி போச்சு பாருங்க. இப்ப அவர் ஆச்சாரியரேன்னு கூப்பிட்டுட்டார். இவர் ஆச்சாரியரானார், பெருமான் சீடரானார். திருவரங்கத்திலே பெருமான் ஆச்சாரியனாய் நின்றான், இவர் சீடராய் நின்றார். அடுத்தது காஞ்சிபுரம். அந்த விந்தியமலை காட்டிலிருந்து ராமானுஜரை காப்பாற்றிக் கொண்டு வேடனும் வேடுவிச்சியுமாக வந்தார்கள். ரெண்டு பேருமா தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடன் வேடுவிச்சி கோலத்துல வந்தா ராமானுஜரை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. முதல்ல அந்த வேடன் போகிறார், பின்னே வேடுவிச்சு, கடைசியில ராமானுஜர் போயிட்டு இருக்கார். அப்ப முன்னே போறவர் ஒரு சிரிப்பு சிரிச்சார். உடனே பின்ன போற வேட்டு வச்சு கேட்டா, என்ன சிரிப்பு அப்படின்னா, உனக்கு புரியலையா அப்படின்னு அவர் கேட்டார். அவளும் புரிஞ்சுடுத்துன்னு சொல்லிட்டு, ஓ அதை நினைச்சா ஆமாமா அப்படின்னா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பின்னாடி முன்னாடி போறவர் ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்கோன்னு அவர் மனைவி கேட்டா. உனக்கு தெரியலையா, நினைவுக்கு வரலையான்னு அவர் கேட்டார். அவளும் சிரிச்சுட்டு ஓ அதை நினைச்சான்னு கேட்டா. சரி, அவளுக்குள்ள என்னமோ முதல்ல ஏதோ நம்ம பாக்குறதுக்கு முன்னே ஏதோ பேசின்னு வந்திருப்பா. நாம கூட அப்படித்தான் திடீர்னு சிரிச்சுப்போம். ஏதோ ஒன்று எப்பயோ பேசினதோ, எப்பவோ காதிலே விழுந்த ஒரு நகைச்சுவை துணுக்கோ ஏதாவது ஒன்று நம்ம ஞாபகத்துக்கு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு சிரிப்பு. ஒரு பக்கத்தில் இருக்கிறவா கேட்பா, என்ன நன்னா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்வா. ஐயோ நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, என்னமோ ஞாபகம் வந்தது சிரிச்சு விட்டேன். உடனே அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். எங்களுக்கும் சொன்னா நாங்களும் சிரிப்போமேன்னா நம்ம சொல்ல முடியுமா? சிரிப்பே அவரை நினைச்சுதான். அத்த சொன்னா அதுக்கு மேல சிரிப்பே அங்க இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய வம்பா போடுவது. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க போங்க, நானே சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதை போல அவளுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்தா போல் இருக்கு. அதுதான் சிரிச்சுட்டு இருக்கான்னு இவர் விட்டுட்டார். சிரிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வந்தது சாட்சாத்து தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும். பெருமாள் நினைச்சுட்டாராம், இந்த மாதிரி நாம 3 பேரும் சேர்ந்து போனதுங்கிறது ராமாவதார காலத்துல நடந்தது. முதல்ல நான் போனேன், பின்னே சீத்தை, பின்னே லக்ஷ்மணன். இதைத்தான் வால்மீகி அழகா வர்ணிக்கிறார். பிரணவன் நடந்து போறா போல இருக்குன்னு. ஓங்காரம் இருக்கே, ஆ ஊ மான்னு சொல்றோம் இல்லையா. முதல்ல ஆ போறார், அடுத்தது ஊ போறா, அடுத்தது மா போறார். மான்னு சொன்னா மகாரஸ்து ஜீவகான்னு சொல்லுவார்கள். மகார வாச்சியனான ஜீவன். எழுத்துகளிலே 25வது எழுத்து, வடமொழி எழுத்துகளிலே 25வது எழுத்து மாங்கிற எழுத்து. அதை போல தத்துவங்கள்னு எடுத்துண்டா 25வது தத்துவமாக ஜீவன் இருக்கிறான். பஞ்சபூதங்கள் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா பஞ்ச தன்மாத்திரைகள்,
அதற்கு மேலே இருக்கக்கூடிய பிரகிருதி, மகானு, அகங்காரம் இதெல்லாம் சேர்த்தோம்னா, கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா கடைசியில் என்ன வரும்னா 24 தத்துவம் வரும். 25வது தத்துவமா இருக்கிறவன் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பகவான் பரமாத்மா. அதனால தான் காஞ்சிபுரத்தில் 24 படி வச்சிருப்பா. அந்த 24 தத்துவங்களை கடந்து 25ஆகிற ஜீவன் 26வதாக இருக்கிற பகவானை கிட்டுகிறான் அப்படிங்கிறது பொருள். அப்ப பின்னாடி போறவர் மகார வாச்சியனான லக்ஷ்மணன் போறாரு இல்லையோ, அன்னைக்கு போனப்புறம் இன்னைக்கு அதே மாதிரி போயிட்டு இருக்கோம்னார். முதல்ல பெருமாள் போறார் வேடன் கோலத்திலே, வேட்டு வெச்சியினுடைய கோலத்தை எடுத்துக்கொண்டு வடிவத்தை எடுத்துக்கொண்டு தாயார் போகிறாள். பின்னே ராமானுஜரும் போகிறார். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமையா, வெள்ளி, சனி, சனிக்கிழமை அன்றைய தினம் காஞ்சிபுரத்துக்கு போனோம்னால் போவேண்டாம், நீங்கள் இங்கே வாங்க, நானும் இங்கே வந்துடுவேன், நானே அங்கே இல்லை, அதனால் இங்கேயே இருக்கலாம். அன்னைக்கு போனோன்னா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு வேடன் திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமா தேவப்பெருமாளுடைய புறப்பாடு, கூடவே ராமானுஜரும் வருவார். அந்த சாலக்கிணத்துக்கு எந்த கிணற்றிலிருந்து தினந்தோறும் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தாரோ அந்த இடத்துக்கு புறப்பாடு கண்டருளி அங்கே ரொம்ப ஆச்சரியமாக திருமஞ்சனம் நடந்து சாயங்காலம் வீதி புறப்பாடுன்னு உண்டு. ராமானுஜர் வாழ்ந்த இல்லத்திற்கு பெருமாளும் ராமானுஜருமாக எழுந்தருளுவார்கள். இதெல்லாம் சனிக்கிழமை அன்றைய தினம் காஞ்சிபுரத்திலே நடக்கவிருக்கிற உற்சவம். அப்போ காப்பாத்திட்டாரா? திருக்கச்சி நம்பிகள் தான் சொன்னார். அதுக்கப்புறம் உம்மை வந்து காப்பாத்தினது பெருமாளும் தாயாரும் தான். எதுக்கு இத்தனை ஆசையா போய் காப்பாத்தினீர்னா, பெருமாள் வரதராஜ பெருமாள் என்ன சொல்லிட்டார்? அவர் என் பிள்ளைய போலேன்னு விட்டார். பிள்ளைய காப்பது தகப்பனுடைய கடமை தானே. அவர் எனக்கு பிள்ளை போலே, நான் அவருக்கு தகப்பனை போலே, அதனால தான் போய் காப்பாத்தினேன்னார். இது 3வது திவிதேசம் இப்படி ஆச்சா. அடுத்தபடியே நேர திருநாராயணபுரத்துக்கு வாங்கோ. திருநாராயணபுரத்தில் மூலவர் இருந்தார், மூலவர் கிடைச்சார். அது எப்படி கிடைச்சாருங்கிறத நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு கிடையாது, நாளைக்கு சொல்றேன், நடுவுலையே சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் உபன்யாசம் கிடையாது. நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அடியன் வந்துடுவேன். நாளன்னைக்கு உபன்யாசம் உண்டு. நாளன்னைக்கு சாயங்காலம் சரியாக இங்கே 6-6:15 மணிக்குள்ளாக உபன்யாசம் தொடக்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம். நாளைக்கு ஒரு நாள் இல்லை, நீங்கள் தப்பா புரிஞ்சுன்னு நாளைக்கு உண்டு நாளைக்கு நினச்சிக்காதீங்கோ. நாளன்னைக்கு 5 மணிக்கெலாம் வந்துருங்கோ. கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தா, முதல்ல கொஞ்சம் பாட்டு, அப்புறம் கதை, அதுக்கப்புறம் பாட்டுன்னு இருக்கு. நடுவில் கதையை வச்சாச்சு. இப்பெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? முதல்ல நாம திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல 2 நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நாளைக்கு கலை நிகழ்ச்சிகள் உண்டு, அவசியமாக அனைவரும் வர வேண்டும். அதை வந்து நன்னா நீங்கள் பார்த்து இன்புற வேண்டும், கேட்டு இன்புற வேண்டும். நாளன்னைக்கு முதல்ல ஒரு பாட்டு, அப்புறம் திருப்பாவை, அதுக்கு மேல திரும்பவும் ஒரு பாட்டு இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த திருநாரண பெருமாள் அவர் எப்படி ராமானுஜருக்கு கிடைச்சாருங்கிறது நாளன்னைக்கு விஷயமா வச்சுப்போம். இப்ப முதல்ல இந்த செல்வப்பிள்ளையை தில்லி வரைக்கும் போய் ராமானுஜர் எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார். அழகான சரித்திரம். உற்சவமூர்த்தி இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தார். சொப்னத்துல பெருமாள் சொல்லிட்டார், நான் தில்லியில இருக்கேன் வான்னுட்டார். 84 வயசு சுமாரா. அப்ப புறப்பட்டு போகிறார். அங்கே சென்றவர் அந்த பெருமானை அழைத்து கொண்டு வர வேண்டும்னு பாரித்தார். ராஜா பார்த்தான், இங்கதான் இருக்கார் பெருமாள், ஆனா ராணி எப்பவும் வச்சு விளையாடிட்டு இருக்கா, இளவரசி எப்பவும் வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதை இவர்கிட்ட கொடுத்துட்டா அவ பிராணனே போயிடும். கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் மனசு வரமாட்டேன் என்கிறது, ஆனா கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை. தரமாட்டேன், ஆனா தரமாட்டேன்னு சொல்ல முடியல. தராத இருக்கிறதுக்கு எதனா வழி இருக்கான்னு பார்த்துட்டோ அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? உடையவரை பார்த்துட்டோ, நீர் உட்கார்ந்து இங்கே இருந்தே கூப்பிடும், உங்க பெருமாளுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கே, அவர் வந்தா நீர் அழைத்து கொண்டு போகலாம். நாமளா இருந்தா நான் 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணியிருப்பேன் அவருக்கு. அர்ச்சா நிலை, அர்ச்சாவதாரத்தில் அந்த மாதிரிலாம் பகவான் பேச மாட்டார், வரமாட்டார், நடக்க மாட்டார், சாஸ்திரங்கள்லாம் இப்படி சொல்றது நீட்டி முழக்கி உபன்யாசம் பண்ணியிருப்பேனே. உடையவர் அதெல்லாம் பண்ணலை. சரி நீ சொல்ற, நான் கூப்பிடுறேன்னு உட்கார்ந்தார். 2 கைகளை தூக்கினார். வாராய் செல்வப்பிள்ளாயின்னு ஒரு குரல் கொடுத்தார். வாராய் செல்வப்பிள்ளாயின்னு சொன்னதுதான் தாமதம். அந்தப்புறத்திலே அந்த இளவரசியினுடைய மடியிலே கிடந்தவரான பெருமாள் அங்கிருந்து துள்ளி நேரே கீழே குதித்தார். திருவடிகளிலே அணிய பெற்றிருக்கிற சதங்கையினுடைய மணி அது 4புறமும் கேட்க, திருவாபரணங்களினுடைய ஒளி 4புறமும் வில்வீச, ஜல் ஜல்ங்கிற சத்தத்தோட அந்த பெருமான் எந்த பக்கமா பார்த்து திரும்பி நிற்கிறாரோ அங்க ஒரு 1000 சூரியர்கள் உதித்தார் போல ஒரு ஒளி தெரிகிறது. அங்கிருந்து நேரே எம்பெருமானார் இருக்கிற இடமா பார்த்து வந்தார். இவர் ஒன்றும் மண்ணல, திருதண்டத்தை பக்கத்தில் வச்சார். 2 கைகளை உயர தூக்கினார். கண்களை இறுக மூடினார். வாராய் செல்வப்பிள்ளாயின்னு கூப்பிட்டதுதான் தாமதம். நேர நடந்து வந்து தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என தூங்கு பொன்மணி ஒலிப்பப்படும் உம்மத புனல் சோர வாரணம் பைய ஊர்வது போல் பெருமான் வந்து அவர் மடியில ஏறி நின்றுட்டார். இவர் அப்படியே அணைத்து கொண்டார். திருதண்டத்தை ஒரு கையிலே ஏந்தினார். ராஜா நான் வரட்டுமான்னு கேட்டார். அதிர்ந்து போனான் ராஜா. பிவி நாச்சியார்னு இன்னைக்கும் சொல்லுவார்கள். அந்த முகலாய அரசனுடைய பெண் பிள்ளை இந்த பெருமானுக்கு பின்னே தன்னுடைய இன்னுயிரையும் ஈந்தாள்.
ராமானுஜர் அவளுக்கு விசேஷமாக சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இன்றைக்கும் திருவடிகளிலே பிபி நாச்சியார்னு சேவித்துக் கொள்ளலாம் அந்த ஊரிலே அத்தனை ஏத்தத்தை அவளுக்கு உண்டு பண்ணி வைத்தார். அங்கிருந்து எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தாரா யதிராஜ சம்பத்குமாரன். அவருக்கு முழு பெயர் பெருமாளுக்கு என்ன பேர்னா வெறும் சம்பத்குமாரன் கிடையாது, யதிராஜ சம்பத்குமாரன். யதிராஜருடைய அருமை மகன் செல்வ பிள்ளை அப்படிங்கிறது திருநாமம் ஆயிற்று. அப்ப யதிராஜ சம்பத்குமாரன் அந்த ஊர்ல எத்தகைய தொடர்பு உடையவருக்கு இருக்கிறதுனால் பகவான் பிள்ளை ஆயிட்டான், இவர் தமப்பனார் ஆயிட்டார். காஞ்சிபுரத்துல என்ன பார்த்தோம், இவர் பிள்ளையினுடைய ஸ்தானத்துல இருக்கார், பகவான் தகப்பனாயிருந்து காப்பாத்திருக்கான். திருமலையிலே இவர் ஆச்சாரியரா இருக்கார், பகவான் சீடனானான். திருவரங்கத்திலே இவர் சீடரா இருக்கார், பகவான் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து துவயமந்திரத்தை சொல்லிட்டு இங்கே இரும்னு சொல்லியிருக்கான். இதுதான் ஆற்றப்படைத்தல். இத்தனை விசேஷமான செல்வம் பெற்றவரான எம்பெருமானார் ஆற்றப்படைத்தான். மகனே என்ன, அவருடைய சீடர்கள்ல விலட்சணமான ஒருத்தரை சொல்லுகிறாள்னு கொள்ளணும். யாரோ ஒருத்தர் இருப்பார், ஆயிரக்கணக்கான சீடர்கள் அல்ல ஒருத்தரை பார்த்து மகனேன்னு கூப்பிட்டதாக கொள்ள வேண்டும்னு அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். எம்பெருமானாருடைய வைபவத்தை இன்றைய தினம் இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை பெற்றோம். அப்ப இன்னைக்கு பார்த்த விஷயங்கிறது அவருடைய திருநாமத்தினுடைய எத்தனை எத்தனை திருநாமங்கள் அவருக்கு உண்டோ அதுல சில பலவத்தை இன்றைக்கு அனுபவிக்கிற பேரு பெற்றோம். மேலே அவருடைய வைபவம் 4 திருத்தலங்களோட அவருக்கு இருக்கிற ரொம்ப விசேஷமான உறவு அது இன்றைய தினம் நம்மாலே இங்கே அனுபவிக்கப்பட்டது. இதுக்கு மேல இருக்கிற அர்த்த விசேஷங்களை நாளைய தினம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், நாளன்னைக்கு உண்டு. அனைவரும் அவசியம் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தனை. நாளை மறுநாள் சந்திக்கிறேன் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, உபன்யாசம் முடிந்த பிற்பாடு கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறபடியினாலே அதிலும் அவசியம் நீங்கள் அன்பயித்து அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்தலோடு வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேடிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரிடமிருந்து முழங்கி புறப்பட்டு போதுரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கடை போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹே தவே நந்த நந்தன சுந்தரியே கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.